ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்மா. நீங்கள் என்ன பார்த்துன்னு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன், ரெக்கார்டட் ஏதோ கிளாஸஸில். குட். Happy morning, my dear lovable students. Please switch on the video, please. Ready? My dear lovable students, today I am going to teach you a very, very important and interesting standard in the years 19, employee benefits. The world thinks it's a tough standard. You decide after my class when you read the material whether it is tough or not. ரெடி? ஆசையாக கவனிச்சுக்கோடி சொல்லம்மா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாண்டர்ட், ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த ஸ்டாண்டர்ட். நிறைய காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கா, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஸ்டாண்டர்ட். My dear lovable students, employee benefits. This standard prescribes accounting and disclosure for employee benefits. This standard covers all employee benefits except share-based payments. I repeat, this standard covers all employee benefits except share-based payments, because share-based payments we already learned in the years 1 or 2. So other than that, whatever an employer gives to employee, that will be covered under this standard. Sir, what normally an employer will give to employee? What normally an employer will give to employee? Salary, allowances, perks, gratuity, leave encashment, pension, provident fund, sabbatical policy compensation, education compensation, any payment made by the employer to the employee other than share-based payment will be covered under in the years 19. In the years 19. What is an employee benefit? That employee benefit has been defined in this standard. What is employee's benefit? Employee benefit is nothing but all forms of consideration given by the entity, all forms of consideration given by the entity to an employee in exchange for services rendered by the employee or in exchange for termination of employment. So all forms of consideration given by the entity to an employee in exchange for services rendered by the employee. So ஒரு எம்ப்ளாயியோட சர்வீசஸ்க்காக நீ என்ன தர, அதுவும் ஒரு எம்ப்ளாயி பெனிஃபிட். நீ சர்வீஸே வேண்டாண்டா அப்படின்னு அவனை டெர்மினேட் பண்ணி அந்த டெர்மினேஷனுக்காக ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தா கூட தட் இஸ் ஆல்சோ எம்ப்ளாயி பெனிஃபிட். ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட் டெஃபினேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயியோட சர்வீஸ்க்கு கொடுக்கிற கன்சிடரேஷனோ ஒரு எம்ப்ளாயியை டெர்மினேட் பண்றதுக்கு கொடுக்கிற கன்சிடரேஷனோ எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல வருது அப்படின்றது தெளிவா தெரியறது. ஓகே, அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி நமக்கு சர்வீசஸ் செய்யறான், அதுக்கு என்ன consideration. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர்லைன் கம்பெனியில் இருக்க, ஸோ எம்ப்ளாயியாக இருக்க ஒரு ஏர்லைன் கம்பெனியில் அவன் வந்து ஒரு 10 டிக்கெட் வருஷத்துக்கு உனக்கு ஃப்ரீயாக தரான் அப்படின்னா அந்த 10 டிக்கெட்டோட பெனிஃபிட் எதுக்கு உனக்கு ஃப்ரீயாக தரான்? எனக்கு தரலையே, உனக்கு மட்டும் அதுக்கு ஏன் தரான்? பிகாஸ் யூ ஆர் அன் எம்ப்ளாயி, யூ ஆர் ப்ரொவைடிங் சர்வீசஸ். ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு கன்செஷனல் டிக்கெட்ஸ் ஏதோ கொடுத்தா கூட அது கூட எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸில் கிளாஸிஃபை ஆகுது. ஸோ அதில் என்ன பெனிஃபிட் சார் எனக்கு இருக்கு அந்த டிக்கெட்டில் அப்படின்னா, அதை நீ 10 டிக்கெட்டை வாங்கி நீ உன் ஃபேமிலியை கூட்டின்னு போகலாம். இல்லை இப்போ நீ ஒரு ஏர்லைன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற, ஒரு கன்செஷனல் டிக்கெட்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா அந்த டிக்கெட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்க்கணும். நீ அதுலேயே நேராக போய் வாங்கியிருந்தனா எவ்வளோ காஸ்ட்டு, இப்போ ஃப்ரீயாக வருது. ஸோ அந்த பெனிஃபிட்டை வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் கிளாஸிஃபிகேஷனில் கொண்டு போகணும்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் கிளாஸிஃபிகேஷனில் கொண்டு போகணும். அது மாதிரி என்ன பெனிஃபிட் கொடுத்தாலும் ஃபார் யுவர் சர்வீசஸ் அது எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறான். ஃபார் டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எதுவும் உனக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறான், உன்னை வேலையை விட்டு விலகோ அப்படின்னு சொல்லி ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறான். ஆர் நீ வேலையை விட்டுக்கன்னா இந்த டெர்மினேஷன் காம்பன்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவனே உன்னை வேலையை விட்டு எடுத்து ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறானாலும் அது டெர்மினேஷன் காம்பன்சேஷன். அதே இன்னொன்று உனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து நீயே போயிடு அப்படின்னு சொல்லி இதை வாங்கி நீ போயிடு அப்படின்னாலும் அது டெர்மினேஷன் காம்பன்சேஷன். லேட்டராக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இது ரெண்டு தான் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸில் கவர் ஆகுது.
ஒரு எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எப்படி அரைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சார் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எப்படி சார் அரைஸ் ஆகும்? ஒருத்தனை வேலைக்கு சேர்த்துண்டா அவனுக்கு சம்பளம் கொடுக்கறது எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றான்னா, ஒரு எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எப்படி அரைஸ் ஆகுது அப்படின்னா 3 வழியில அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்றான். ஒன்னு த்ரூ கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அப்படின்னா உன்னோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்க, நீ எனக்கு வேலைக்கு நான் இவ்வளவு சம்பளம் தரேன், இதெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், த்ரூ கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயி பெனிஃபிட் அரைசஸ். செகண்ட் த்ரூ law. So by law வந்து employee benefits arise ஆகலாம் அப்படின்றான். அது என்ன சார் பை law எப்படி சார் employee benefits arise ஆகும்? ஒரு payment of gratuity act இவ்வளோ gratuity நீ கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றான். PF act இவ்வளோ நீ PF கொடுத்தாகணும். போனஸ் act இவ்வளோ நீ போனஸ் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றான். எனக்கு வந்து gratuity கொடுக்கணும்னு இஷ்டம் இல்லைன்னா கூட law என்ன கம்பல் பண்ணி கொடுக்க சொல்றான்ல, அதுவும் employee benefits. So employee benefits arise out of contract or arises out of law or arises out of இன்ஃபார்மல் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ரெண்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். கான்ட்ராக்ட் மூலமா நமக்கு எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அரைஸ் ஆகுது, லா பிரகாரம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அரைஸ் ஆகுது. இந்த பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட், கிராச்சுட்டி ஆக்ட், பிஎஃப் ஆக்ட். ஸோ இதெல்லாம் கம்ப்ளை பண்றதுக்காக நான் எம்ப்ளாய்க்கு சிலதெல்லாம் தரேன், அது எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியும். இது என்ன இன்ஃபார்மல் பிராக்டிஸ், கவனிச்சுக்கோடி சொல்லலாம், இது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு இன்ஃபார்மல் பிராக்டிசஸ்னால கூட ஒரு எம்ப்ளாயி பெனிஃபிட் அரைஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றான். இந்த இன்ஃபார்மல் பிராக்டிசஸ்னால அரைஸ் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் தான் constructive obligation அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? constructive obligation, that is informal practices மூலமா ஒரு எம்ப்ளாயருக்கு ஒரு ஆப்ளிகேஷன் அரைஸ் ஆயிருக்கு, எம்ப்ளாய்க்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. so in case through informal practices any obligation arises, that obligation is called as constructive obligation. சார் லா மூலமா வந்தது என்ன சார் ஆப்ளிகேஷன்? அது லீகல் ஆப்ளிகேஷன், இது கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன். அப்படின்னா ஒரு எம்ப்ளாயிக்கு நீ லீகல் ஆப்ளிகேஷன்னால பணம் கொடுத்தாலும் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன்னால நீ பணம் கொடுத்தாலும் ரெண்டுமே எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் கேட்டகரியில வந்துரும் அப்படின்னு சொல்றான். சார் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷனை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க சார், எதனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, இது கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன்றது எனக்கு கிளியரா புரியறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ரெகுலர் பிராக்டிஸ் தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கறது அப்படின்னு ஒரு பிராக்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கான். எவ்ரி தீபாவளிக்கு வந்து எனி எம்ப்ளாயி 10,000 rupees போனஸ் அப்படின்னு ஒரு பிராக்டிஸை பாஸ்ட் இயர்ஸ்ல ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவன் வந்து கல்டிவேட் பண்ணி வச்சிருக்கான். ஆஸ் வெல் லீகலா ஒரு தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் அவன் ஒரு பாஸ்ட் பிராக்டிசஸ், ஒரு இன்ஃபார்மல் பிராக்டிசஸை கல்டிவேட் பண்ணி வச்சிருக்கான் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இப்போ இந்த இன்ஃபார்மல் பிராக்டிசஸ் என்ன எடுத்து அப்படின்னா, எம்ப்ளாயி மத்தியில தீபாவளினா நமக்கு ஒரு போனஸ் வந்துடும் இந்த எம்ப்ளாயர் கிட்ட இருந்து. ஸோ தீபாவளியானா இந்த போனஸ் வந்துடும் அப்படின்னு அவனுக்கு ஒரு மைண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ ஓவர் த பீரியட் இதை பண்ணி 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 இப்போ சடனா வந்து ஈவன் தோ கம்பெனி வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி இருந்தா கூட இந்த கம்பெனி அதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் அந்த எம்ப்ளாயருக்கு வருது. ஏன்னா இதை செய்யலைன்னா இந்த எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் வில் கெட் அஃபெக்டட். அந்த லெவலுக்கு வந்து இந்த பாஸ்ட் பிராக்டிசஸ் ஒரு ஆப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிருக்கு. திஸ் ஆப்ளிகேஷன் கிரியேட்டட் அவுட் ஆஃப் பாஸ்ட் practices is called as a constructive obligation அப்படினு சொல்றோம். the obligation because of the informal past practices மூலமா வந்த obligation. ஏன் சார் கொடுக்காம விட்டா என்ன சார் ஆகும் அப்படின்னா, அவன் என்ன சொல்றான்னா, அந்த மாதிரி கொடுக்காத விட்டான்னா இந்த ரிலேஷன்ஷிப் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பே அஃபெக்ட் ஆற மாதிரி இருந்தது அப்படின்னா then that obligation is a constructive obligation அப்படின்னு சொல்றான். ஓகேவா? ரைட். இப்பவே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உன்னோட வீட்டில் எடுத்துக்கோங்க. உங்க அப்பா வந்து எப்ப பாரு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற பழக்கம், ஆர்வம், பர்த்டேக்கு ஒரு கேக் கட் பண்ற பழக்கத்தை அவர் வச்சுட்டே இருக்காரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். எங்க அப்பா கேக் வாங்கி வந்துருவாரு, எங்க அப்பா அது மாதிரி நீ மனசுல அதை டெவலப் பண்ணிட்டே இருந்திருக்கு. திடீர்னு ஒரு பர்த்டேக்கு ஒரு கேக் வாங்கல அப்படின்னா நீ என்ன நினைப்ப, ஐயோ நம்ம அப்பாவோட லவ் போயிடுச்சுடா அப்படின்னு நினைக்க மாட்டேன். திடீர்னு யாரோ உனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா, எவ்ரி பர்த்டே விஷ் பண்ணிட்டே இருக்கா. டக்குன்னு ஒரு பர்த்டேக்கு அதுவும் 12 மணிக்கு கரெக்டா விஷ் பண்றவன் 12:15 விஷ் பண்ணாலே நீ டவுட் படுற. கரெக்டா இல்லையா? ரைட். சோ அதுதான் இன்ஃபார்மல் பிராக்டிசஸ்ல வந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன். புரியுறதா இல்லையா? அவனுக்கு உனக்கு 12 மணிக்கு விஷ் பண்ணணும் அப்படின்றது டே உங்க எல்லாருக்கும் புரியுறதுன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபார்மல் பிராக்டிசஸ்ல வந்த ஆப்ளிகேஷன். சோ உனக்கு நிறைய இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் இங்கிலீஷ்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னா, there is no realistic alternative except to make the payment. In case there is a change in that policy, it will have a huge impact in the relationship between the employer and employee. இந்த ரெண்டும் இருந்தது அப்படின்னா
இந்த இன்ஃபார்மல் பிராக்டிசஸ்ல வர ஆப்ளிகேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன். இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன் ஒன்று இருக்கு சார் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க, இந்த தீபாவளி போனஸ் ஏதோ ஒன்று நான் கொடுக்குறேன், அதை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுமா சார்? ஆமாங்கண்ணா, நீ அது மாதிரி ஏதோ ஒரு தீபாவளி போனஸ் கொடுக்குற அப்படின்னா த்ரூ கன்ஸ்ட்ரக்டிவ் பிராக்டிஸ் அது மாதிரி கொடுத்தா கூட அதை கூட நீ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஸோ லீகல் ஆப்ளிகேஷன் மட்டும்தான் நீ ப்ரொவைட் பண்ணணும் இல்லை, கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன்ஸ் கூட நீ என்ன பண்ணி ஆகணும்னா ப்ரொவைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். கிளியர் கண்ணா? ரைட். எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அரைசிங் ஆன் கன்ஸ்ட்ரக்டிவ் arises out of constructive obligation or arises out of informal practices we need to provide அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்றீங்க, ஒரு லீகல் ஆப்ளிகேஷன்ல எம்ப்ளாயி பெனிஃபிட் வந்தாலோ கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன்ல எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் வந்தாலோ ரெண்டுமே எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் தான், ரெண்டுத்துக்குமே இந்த ஸ்டாண்டர்ட் அப்ளை ஆகும். ஆமா, ரெண்டுத்துக்குமே இந்த ஸ்டாண்டர்ட் அப்ளை ஆகும். சரி சார், ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு. ஒன்று என்ன சொல்கிறீங்கன்னா, எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸில் ரெண்டு இருக்குது. அந்த டெஃபினேஷனை பார்க்கும்போது எனி ஃபார்ம் ஆஃப் கன்சிடரேஷன் கிவன் ஃபார் சர்வீசஸ் ரெண்டட், அவனோட உழைப்புக்கு நீ கொடுக்கறதும் அவன் என்கிட்ட இருக்க வேண்டான்னு சொல்லி எதுவும் ஒன்று கொடுத்தாலும் ரெண்டுமே எம்ப்ளாயி பெனிஃபிட்டில் வரும். சரி, ஓகே, டெஃபினேஷன் ஓகே. ரெண்டாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் கான்ட்ராக்ட் மூலமாக வரலாம், இல்லை லா பிரகாரம் வரலாம் இந்த ஆப்ளிகேஷன், இல்லைன்னா உனக்கு இந்த ஆப்ளிகேஷன் இன்ஃபார்மல் ப்ராக்டிஸ் மூலமாக வரலாம். இன்ஃபார்மல் ப்ராக்டிஸ் மூலமாக வந்ததுன்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன். இது எல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட் கவர் பண்றது. ரைட் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் எம்ப்ளாயி, who is an employee? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிளாரிட்டி. ஏன்னா இந்த who is an employeeன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்டாண்டர்ட் நம்ம புக்லலாம் அவ்வளோ டீட்டெயில்டாக போகலாம who is an employee ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா யார் எம்ப்ளாயின்னு ஒரு ஆடிட்டருக்கு கிளியராக தெரியணுமானா கிளியராக தெரியணும். எதுக்கு சார் தெரியணும்? அவன் தான் எவன் எம்ப்ளாயின்னு சொல்கிறானோ அவன் தான் எம்ப்ளாயி. ஆனால் ஸ்டாண்டர்டோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா ஒரு எம்ப்ளாயிக்கு நீ கொடுக்குற அப்படின்னா தான் அது எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். அதர் தென் எம்ப்ளாயீஸ்க்கு நீ கொடுக்கறது அதர் ஆப்பரேட்டிங் காஸ்ட்ல கிளாஸிஃபை ஆகணும். மெடியல் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டாண்டர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாண்டர்ட். ஓகேவா? நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், நிறைய கான்செப்ட்லாம் உனக்கு கொஞ்சம் பெரிய ஆள் ஆக்கணுன்ற ஆர்வத்தில் தான் நான் இந்த கிளாஸே எடுக்கிறேன். இல்லைன்னா என் ரெக்கார்டிங் இருக்குது, அதை கொடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. இன்ஃபேக்ட் AS15 ரொம்ப டீட்டெயில்டாக தான் நான் எடுத்திருக்கேன். நானே எப்படி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ டீட்டெயில்டாக தான் எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் என்னோட நியூ மெச்சூரிட்டி, நியூ கிளாரிட்டியில் நான் உனக்கு பேசணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ரெடி? இதை நான் சொல்லிக் கொடுக்கறது உனக்கு ப்ராக்டிக்கலாக நிறைய இடத்துல நீ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெறும் அகாடமிக்காக நான் பண்ண போகிறது இல்லை இந்த ஸ்டாண்டர்டை. ஸோ ஹூ இஸ் அன் எம்ப்ளாயி? இப்போ நம்ம இன்ஸ்டியூட் மெட்டர்லேயே ஹூ இஸ் அன் எம்ப்ளாயியை டீட்டெயிலாக இது பண்ணதில் அனலைஸ்லாம் அவன் பண்ணல. ஏன்னா அவன் எப்படி சிம்பிளாக கொடுத்துருக்கான்னா, அந்த ஸ்டாண்டர்டில் கொடுத்த எம்ப்ளாயி இன்க்ளூட்ஸ் ஃபுல் டைம் எம்ப்ளாயி, பார்ட் டைம் எம்ப்ளாயி, பர்மனன்ட் எம்ப்ளாயி, டெம்பரரி எம்ப்ளாயி, டைரக்டர் அண்ட் அதர் மேனேஜ்மெண்ட் பர்சனல். அவ்வளோதான் அவன் ஸ்டாண்டர்டில் என்ன கொடுத்தானோ அதுதான் கொடுத்துருக்கான். சரி, இவன் எம்ப்ளாயின்றதை நான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா சார் அப்படின்னா 100% இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒருத்தன் எம்ப்ளாயின்னு அவன் கிளாஸிஃபை பண்ணிட்டு அப்படின்னா அவனுக்கு நீ கொடுக்கறது எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். ஏன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ன்றது P&L ஒரு தனி லைன் ஐட்டம். ஸோ அதில் நமக்கு போகணும். இதே ஒருத்தன் எம்ப்ளாயி இல்லை அப்படின்னா அவனுக்கு நீ ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னா அது அதர் ஆப்பரேட்டிங் காஸ்டாக போகும். ஸோ ஆன் த ஃபேஸ் ஆஃப் P&L அந்த எக்ஸ்பென்சஸ் கிளாசிஃபிகேஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டாவது, ஒரு எம்ப்ளாயிக்குள்ள ஆப்ளிகேஷன் மட்டும்தான் இந்த AS 19ல கவர் ஆகும். இதே ஒரு நான் எம்ப்ளாயி அதர் தென் எம்ப்ளாயிக்கு ஒரு ஆப்ளிகேஷன் அரைஸ் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த ஆப்ளிகேஷன் வந்து இந்த AS 37ல தான் நீ அந்த ஆப்ளிகேஷனை நீ ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ இந்த AS 19 அந்த ஆப்ளிகேஷனுக்கு அரைஸ் ஆகுதா ஆர் இந்த AS 37 நம்ம பார்க்கணுமா அப்படின்றது. ஏன்னா இந்த AS 37ல சில டிஃபரெண்ட் பிரின்சிபல்ஸ் வேற, இந்த AS 19ல பிரின்சிபல்ஸ் வேற. ஏன்னா இந்த AS 19ல சில ப்ரொவிஷனை டிஸ்கவுண்ட் பண்ணி அக்கவுண்ட் பண்ணணும்ன்றான், சில ப்ரொவிஷனை டிஸ்கவுண்ட் பண்ணாம அக்கவுண்ட் பண்ணணும்ன்றான். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஒன்று இருக்கு. ஸோ இந்த AS 19 அக்கவுண்ட் பண்ணி நீ ஆப்ளிகேஷன் அக்கவுண்ட் பண்ணுமா, இந்த AS 37 அப்ளை பண்ணி நீ ஆப்ளிகேஷன் அக்கவுண்ட் பண்ணுமா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் ஆப்ளிகேஷன் இஸ் டுவர்ட்ஸ் an employee or towards a person who is not an employee. ஸோ அதனால யார் எம்ப்ளாயின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இவன் என்ன சார் கொடுத்துருக்கான், எம்ப்ளாயி பத்தி எதுவுமே கொடுக்கலையானா எம்ப்ளாயி has been defined as அப்படின்னு கொடுக்காம எம்ப்ளாயி இன்க்ளூட்ஸ் ஃபுல் டைம் எம்ப்ளாயி, பார்ட் டைம் எம்ப்ளாயி, பெர்மனன்ட் எம்ப்ளாயி, டெம்பரரி எம்ப்ளாயி, டைரக்டர் அண்ட் அதர் மேனேஜ்மெண்ட் பர்சனல் தான்.
யாரை தூக்கி உள்ள போட்டான் அப்படின்னா, நம்ம தான் தெரியும்ல, நம்ம இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல எதனா ஒரு இன்க்ளூசிவ் டெஃபினேஷன்ல எவனையாவது இன்க்ளூட் பண்றான் அப்படின்னா அவன் வந்து ஸ்பெசிஃபிக்கா அவனை மாட்டி விடணும் அது உள்ள அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு மாதிரி டக்குன்னு நம்ம கிளாஸ்ல மாட்டினோம்னா அவன் சார் அவன் பேரை சொல்லிடுறோம்ல, அது மாதிரி எம்ப்ளாயியோட டெஃபினேஷன்ல டைரக்டரை உள்ள கொண்டு வந்துட்டான். ஏன்னா நார்மலா டைரக்டர் சில பேர் என்ன பண்ணுவான்னா கம்பெனியோட அக்ரிமெண்ட் போடும்போது அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லாம ஒரு கான்ட்ராக்ட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ் அந்த மாதிரி போட்டுருவான். கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் இல்லாம அவன் ஒரு இண்டிபெண்டன்ட் அது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணா கூட டைரக்டர் கொடுக்குற எல்லா பேமெண்ட்டும் எம்ப்ளாயி பெனிஃபிட்ல தான் வரணும் அப்படின்றதுல தெளிவா இருக்கான் அந்த ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஏன்னா எம்ப்ளாயி இன்க்ளூட்ஸ் நான் என்ன சொல்லிட்டேன் டைரக்டர்னு, நீ அவனோட கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ்ல பார்த்து கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ் அது மாதிரி நீ என்ன சொன்னாலும் அவனோட பேமெண்ட் இதுல வரணும். அப்படி எதுவும் டீவியேட் பண்ற அப்படின்னா இட் இஸ் a departure from the standard. அப்ப you have to give justification as per in the years 1. அப்படி எதுவும் டிபார்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட நீ எக்ஸெப்ஷனலா ரிமோட்டா டிபார்ட் பண்ணிக்கலாம். அந்த டிபார்ச்சருக்கு நீ வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். சோ அப்போ டைரக்டர்ஸ்க்கான பேமெண்ட் எல்லாமே எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல வரணுமா சார்? எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல வரணும். ஓகே சரி சார். இப்போ வந்து எம்ப்ளாயின்றது யாரு சார் எம்ப்ளாயி? இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா எம்ப்ளாயி டெஃபினிஷன் அவங்க கொடுக்கல. ஃபுல் டைம் எம்ப்ளாயி, பார்ட் டைம் எம்ப்ளாயி, கேஷுவல் எம்ப்ளாயி, தட் இஸ் டெம்பரரி எம்ப்ளாயி, பர்மனன்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்றான். எம்ப்ளாயி அப்படின்னு ஒருத்தனை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ பார்த்தி இருக்கான், அவன் உங்களுக்கு எம்ப்ளாயியான்னு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? இப்ப வெங்கடேஷ் ஜெயின் இருக்கான், அவன் எனக்கு எம்ப்ளாயியா, பார்த்தி எனக்கு எம்ப்ளாயியா எப்படி தெரியும் அப்படின்றதுக்கு சில இண்டிகேட்டர்ஸ் கொடுக்குறான். புரியுறதா இல்லையா? ரைட். இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ், இதெல்லாம் வச்சு நீ வந்து ஜட்ஜ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இது ஜட்ஜ்மெண்டா சார்? ஆமா. எங்க இண்டிகேட்டர்ஸ் கொடுத்தாலும் நீ உன் அறிவை யூஸ் பண்ணி அவன் எம்ப்ளாயியா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கணும். என்னென்ன சார் இண்டிகேட்டர்ஸ் இவன் எம்ப்ளாயியா இல்லையா அப்படின்னு? ஃபர்ஸ்ட் அவங்கிட்ட நீ நாளைக்கே ஏதோ ஒரு பெரிய யாரோ ஒரு கன்சல்டன்ட், கேர்ஃபுல்லா கவனி, ஏதோ ஒரு கன்சல்டன்ட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்து இவன் கன்சல்டன்ட்டே இல்லை, இவன் எம்ப்ளாயி, ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல கிளாசிஃபை பண்ணு. ஸோ இவனோட ஆப்ளிகேஷனுக்கு இந்தியஸ் 19 தான் நீ அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணனா உங்க ஆடிட்டர் வந்து உன்னை ஒரு தெய்வமா பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சார் அவன் கன்சல்டன்ட்டே கிடையாது சார், அவன் எம்ப்ளாயி சார், இவனுக்கு வேணும்ட்டே இந்தியஸ் 19ஓட ப்ரொவிஷனை அண்டர்ஸ்டேட் பண்றதுக்காக, இதை அவாய்ட் பண்றதுக்காக அவனுக்கு என்ன பண்றானுங்க, கன்சல்டன்ட் வச்சு ஊரை ஏமாத்துறான் சார். அவன் ரியலா எம்ப்ளாயி. இன்ஃபேக்ட் நான் இப்போ இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறேன், ஒரு என்டிட்டிக்கு, ஒரு என்டிட்டி, நாட் ஈவன் அ பர்சன், ஒரு கம்பெனிக்கு கொடுக்கிற பணத்தை கூட நீ அந்த கம்பெனியே நம்மளோட எம்ப்ளாயின்னு சொல்லி எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல கொண்டு வரலாம், அறிவு இருந்ததுன்னா உனக்கு. புரியுதா? ஒரு கம்பெனிக்கு, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு கொடுக்குற பேமெண்ட்டையே ஆர் நீ வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் உள்ள கொண்டு வரலாம்னா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல நீ கிளாஸிஃபை பண்ணலாம். இந்தியஸ் 19ல ஆப்ளிகேஷனை கொண்டு வரலாம். ஆனா நம்ம ஸ்டடி மெட்டர்ல அதை பத்திலாம் பெருசா பேசல. அதனால தான் நீ ஈவன் நம்ம ஸ்டடி மெட்டர்ல படிச்சு முடிச்சு நம்ம போனா கூட ஒரு பெரிய லெவல்ல ஒரு கமாண்ட் எல்லாம் நமக்கு இருக்காதுன்னா, கமாண்ட்லாம் இருக்காது, ஐடியா கிடைக்கும். பட் பிராக்டிக்கலா இதெல்லாம் நீ கத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ எனக்கு இவ்வளவு டைம் இருக்கிறதுனால உனக்கு அழகா இதையும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சார் இப்போ எம்ப்ளாயி அப்படின்றத நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? என்னெல்லாம் சார் இண்டிகேட்டர்ஸ் வச்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட ஒரு இந்த இவங்க 2 டேஷ்க்கும் கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு பாரு, இருக்கா அப்படின்னு பாரு. ஸோ அதை வச்சு அந்த டேர்ம்ஸை வச்சு நீ வந்து டிசைட் பண்ணலாம். எம்ப்ளாயர் எம்ப்ளாய் கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலே அவன் எம்ப்ளாயின்னு கன்க்ளூட் பண்ணிடாது. புரியுறதா இல்லையா? ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலும் இன் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத அவன் பார்க்க சொல்றான். ஸோ அது ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர், கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா அப்படின்னு பாரு. ரெண்டாவது வந்து அவனுக்கு ஒர்க் பண்றதுக்கு தட் இஸ் அவனுக்கு கொடுத்த ஒர்க்கை அவன் டெலிகேட் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்து எனக்கு சொல்றான், சார் நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன், எங்க அண்ணனை அனுப்புறேன், அவரும் கேமரா பார்த்துப்பார், அது மாதிரி என்கிட்ட சொல்றான். ஸோ நான் வந்து அதை வந்து அவனுக்கு ஆக்சுவலி அந்த எம்ப்ளாய்மெண்ட்லேயே ரைட்டு கொடுத்துருக்கேன், நீ வர முடியலன்னா யாரையோ வச்சு பண்ணி கொடுப்பா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீ உன் ஆஃபீஸில் இருக்க, இப்போ நீ வந்து இன்னைக்கு உன்னால வேலைக்கு வர முடியாது, ஆர்டிகல்ஸா இருக்க, நீ சொல்ற என் தம்பி ஃப்ரீயா தான் இருக்கான், இன்னைக்கு அமுச்சு விடுறேன், எப்படியும் ஆஃபீஸ்ல சும்மா தானே உட்காந்துருக்கேன், என் தம்பி வந்து உட்காந்துக்கிட்டோம். அந்த மாதிரி நீ எதுவும் டெலிகேட் பண்ண முடியுமா முடியாதா? என் தம்பி நல்லா எக்ஸல் பண்ணுவான் சார், நான் அவனை கூட்டின்னு வந்து அப்படியே வேலை பண்ணிடுறேன், எனக்கு எக்ஸல் கொஞ்சம் ஸ்லோவா தான் வருது, அது மாதிரி உன்னால உனக்கு கொடுத்த வேலையை இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ். இதெல்லாம் என்னது? இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ உனக்கு கொடுத்த வேலையை இன்னொருத்தங்கிட்ட அசைன் பண்ணி அந்த வேலையை வந்து அவங்க கிட்ட முடிக்கிற மாதிரி காட்டு.
காட்டணுமா, இல்லை நீ தான் செய்யணும், ஆர் அந்த டெலிகேட் பண்ணுறதுக்கே நீ பர்மிஷன் வாங்கணும், அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ஸோ அது ஒன்று. எந்த லொக்கேஷனில் நீ இருந்து வேலை செய்யணும், உங்கள் வீட்டில் இருந்து வேலை செய்யணுமா இல்லை அவர் பக்கத்தில் உட்காந்து நீ வேலை செய்யணுமான்றத நீ டிசைட் பண்ணுறியா, அவர் டிசைட் பண்ணுறாரா? லொக்கேஷன் ஆஃப் தி எம்ப்ளாயியை யார் டிசைட் பண்ணுறா? எம்ப்ளாயர் லொக்கேஷனை டிசைட் பண்ணுறார் அப்படின்னா அப்போ அந்த எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி உனக்கு டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அதிகமா, சிக்னிஃபிகன்ட் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல். நீ திரும்பினா குத்தம், இதை குத்தம், இப்படி தான் இருக்கணும், எங்க ஆஃபீஸில் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி 1000 திட்டு போடுறானுங்க. ஒரு 10 நிமிஷம் வேலை செய்யறதுக்குள்ள நீ இப்படி இருக்கணும், இப்படி தான் எங்க ஆஃபீஸோட பாலிசி இது. ஓவர் சைட் அண்ட் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சத்தியமா நீ நினச்சிக்கலாம் நம்ம எம்ப்ளாயி அப்படின்னா. சார் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எம்ப்ளாயி இஸ் ஈக்குவல் டு ஸ்லேவ் அப்படின்னு சொல்லிடலாமா சார்? ஆமாங்க, நான் புரியறதா இல்லையா? அதுக்காக தான் இந்த எம்ப்ளாயை பற்றி உனக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா என் குழந்தைங்க யாருமே நீ எம்ப்ளாயியாக இருக்கக்கூடாது. நீ எம்ப்ளாயியாக இருக்கிறன்னா கூட யூ ஷுட் லேர்ன், யூ ஷுட் பி த ஓனர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன்றது தான் என்னோட தாட் ப்ராசஸ். பாரு, நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றத அவன் பார்ப்பானா, புரியறதால? ஓவர் சைட், டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல். நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அதெல்லாம் பார்ப்பானா. நம்ம எங்கே வேலை செய்யணும், எந்த இடத்துலேருந்து வேலை செய்யணுன்றத அவன் டிசைட் பண்ணுவானா. அதே மாதிரி நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த பெய்டு ஹாலிடேஸ், சிக் லீவ், இது மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கா அப்படின்னா. நான் ஒரு கன்சல்டன்ட் தான், ஆனால் எனக்கு லீவ் போட்டாலும் பெய்டு அது மாதிரி ஏதோ கொடுக்குறான் தான். நான் ஈவன் கன்சல்டன்ட் டிசிக்னேஷனாக இருந்தால் கூட, ஏன்னா இப்போல்லாம் கேபிஎம்ஜிலாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ன்றான், அசோசியேட்ன்றான், 1008 டெசிக்னேஷன் வச்சுருக்கானுங்க. டே இங்கே வா, ஃபர்ஸ்ட் அசோசியேட்டாக பிஸ்னஸ் பண்ணுவோம், கான்ட்ராக்டை காமி. இல்லை நாங்கள் வந்து பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். நீ எந்த கான்ட்ராக்ட் இருந்தாலும் காமி, நீ எந்த இடத்துல வேலை செய்யணுன்றதை அவன் டிசைட் பண்ணுறான். ஸோ நீ வந்து டெலிகேட் பண்ணக்கூடாதுன்றதும் கான்ட்ராக்டில் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஈவன் தான் ஒரு பிஸ்னஸ் அசோசியேட், நான் பிஸ்னஸ் பார்ட்னர், அது மாதிரி எதையோ சொன்னாலும் நீ ஒரு எம்ப்ளாயி தான். ஆஸ் பர் இந்த இயர்ஸ் 19 நீ ஒரு எம்ப்ளாயி. ஸோ உன் பெனிஃபிட்ஸ் எப்படி கொடுக்குறான், இது மாதிரி இந்த ஹாலிடே ரெமுனரேஷன். இப்போ ஆடிட்டருக்கு ஒரு ஹாலிடே ரெமுனரேஷன் கொடுக்குறான் வை, ஓகேவா? ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரா இது பண்ணிட்டு உனக்கு என்னத்துக்கு அவன் ஹாலிடே ரெமுனரேஷன் கொடுக்கணும்? அப்போ ஏதோ ஒன்று இருக்கு, உனக்கு அவனுக்கு எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் ஏதோ இருக்கான்னா நீ அக்ரிமெண்ட்டை பார்த்து கண்டுபிடிக்கணும். ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். ஸோ வேற ஏதோ ஒரு கன்சல்டன்ட்டுக்கு ஒரு ஹாலிடே ரெமுனரேஷன்லாம் இருக்கு அப்படின்னா நீ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீ பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ் மாதிரியே இவனுக்கும் இருக்கா, அது மாதிரி நீ பார்க்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா ப்ராபபிலிட்டி தட் ஹி மே பி an employee. So location, direction and control and the delegation, so plus contract of employment. ஸோ இதெல்லாம் பார்த்து நீ கண்டுபிடிக்கலாம். சார் நீங்கள் ஏதோ என்டிடிக்கு பேமெண்ட் கொடுக்கறத கூட நீங்கள் வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட்டாக கிளாஸிஃபை பண்ணலான்னீங்களே, அது எப்படி சார்? ஒரு என்டிடிக்கு நம்ம கொடுக்குற பேமெண்ட்டை எப்படி சார் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸாக கிளாஸிஃபை பண்ண முடியும்? சம்டைம்ஸ் என்ன ஆயிருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் இருக்கான், அவங்க ஒரு ஆஃபீஸில், ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்லையோ ஏதோ ஒரு கம்பெனிலையோ ஒரு 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கான், லாங் பீரியட் ஒர்க் பண்ணியிருக்கான் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தனியாக ஒரு என்டிட்டியாக ஆரம்பிக்கிறான், ஓகேவா? ரைட்ஸ் தனியாக. இப்போ வந்து இவனை எம்ப்ளாயிலேருந்து கவனிங்க. அந்த எம்ப்ளாயரோட இன்டென்ஷன் என்னென்னா, இந்த எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ன்னு சொன்னால் ஆக்சுவரியல் வேல்யூவேஷன் இது அதுன்னு போட்டு சாவடிக்கிறானுங்க நம்மள. ஸோ இவனுக்கு இப்போ லோகேஷை அவனுக்கு வேலைக்கு வச்சுக்கணும் ஆசை, ஆனால் அவன் ஒரு எம்ப்ளாயி இல்லாத மாதிரி காட்டணும்னு சொல்லி லோகேஷ் கிட்ட என்ன சொல்கிறான், ஏய் நீ எதனா ஒரு கன்சல்டன்சி மாதிரி சும்மா ஒரு ப்ராப்பரேட்டர் கன்சல்ட் ஏதோ ஒரு கம்பெனியோ ஏதோ ஒன்று நீ ஆரம்பி. ஸோ நீ வந்து என்னோட நான் கொடுக்குற ஒர்க், தட் இஸ் அந்த எம்ப்ளாயர் என்ன கொடுக்குறானோ அந்த ஒர்க்கை மட்டும்தான் நீ பண்ணணும், வேற எங்க இருந்தும் நீ அசைன்மெண்ட்ஸே எடுக்கக்கூடாது. இப்போ நாளைக்கு வந்து ஆடிட்டர் கிட்ட நீ கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்ட, ஒரு 5 இயர்ஸ் சிஏவா அவர்கிட்ட இருந்துட்ட, அதுக்கப்புறம் நீ தனியாக போகணும்னு நினைக்கிற, ஆனால் அந்த ஆடிட்டரோட ஹெல்ப் உனக்கு தேவைப்படுறது. அந்த ஆடிட்டர் என்ன சொல்ற, நான் கிளைண்ட்ஸ்லாம் உனக்கு தரேன்ப்பா, நான் கொடுக்குற வேலையை நீ பண்ணிடணும், ஆனால் நீ வேற எதுவுமே கிளைண்ட்டே எடுத்துக்க கூடாது அப்படிங்க கண்ட்ரோல் இது போடுற ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ நீ வேற எதுவும் கிளைண்ட்டை நான் எடுத்துக்க கூடாது அப்படின்னாலே நான் அவரோட கிளைண்ட்டை மட்டும்தான் நான் ஹேண்டில் பண்ணணும்னா அப்போ அவருக்கு நான் சர்வீஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ எனக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இல்லை. ஸோ வேற எதுவும் நீ கிளைண்ட்டை எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி நீ எப்படி ஒர்க் பண்ணணும், எல்லா டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோலும் அங்கேருந்து வருது. ஸோ அப்போ டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அவர் பண்ணுறார். நான் இண்டிபெண்ட்டாக என்னால் கிளைண்ட் எடுத்துக்க முடியாது. ஒன்லி திங் இஸ் முன்னாடி
இண்டிவிஜுவல் எம்ப்ளாயியா அங்க இருந்தேன், இப்போ ஒரு கன்சல்டன்சி கன்சர்னா எனக்கு பணம் வருது. அங்க இண்டிவிஜுவல் எம்ப்ளாயியா இருக்கும்போது எனக்கு மாசம் 2 லட்சம் வந்தது, கன்சல்டன்டா இருக்கும்போது எனக்கு 2 லட்சம் தான் வருது. அங்க இண்டிவிஜுவலா நான் அங்க டேபிள்ல உட்கார்ந்து பார்த்தது தான் இங்கேயும் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் லொகேஷன் வரைக்கும் அவரோட ஆஃபீஸில் தான் நீ வந்து பண்ணணும், உனக்கு தனியாக ஆஃபீஸில் எதுவும் வேண்டாம், நான் கொடுக்குற கிளைண்ட் தான் பண்ணும். இன்ஃபேக்ட் ஒரு எம்ப்ளாய்க்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சும்மா ஒரு கம்பெனி நேமில் அதை பண்ணால் கூட இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா எம்ப்ளாயி பெனிஃபிட்டாக அவன் ஒரு லாங் பீரியட் உனக்கு ஒர்க் பண்ண எம்ப்ளாயி அவனே ஒரு தனியாக ஒரு என்டிட்டி வச்சிருக்கான். நீ அவன்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவனுக்கு வந்து சில அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட்ஸ் மாதிரி நீ ஏதோ கொடுக்குற. ஸோ அது மாதிரி கொடுக்கும்போது அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற வேற எந்த கிளைண்ட்டையும் நீ எடுத்துக்க கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற. உனக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல், அவன் எப்படி வேலை செய்யணும் எல்லாமே நீ தான் டிசைட் பண்ணுற. அவனுக்கான டூல்ஸ் எப்படி வேலை செய்யறதுக்கான கம்ப்யூட்டர் எல்லாமே நீ தான் வாங்கி தர. ஸோ ஆல்மோஸ்ட் யூ ஆர் அன் எம்ப்ளாயர். ஏன்னா ஒரு எம்ப்ளாயர் நமக்கு என்ன பண்ணுவான், அதுக்கான ஃபெசிலிட்டியை கொடுத்துட்டு அவன் டைரக்ஷனை கொடுத்து லொகேஷன் அவன் டிசைட் பண்றான், ஃபெசிலிட்டியை அவன் நமக்கு கொடுக்கறான், டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அவன் பண்றான். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து எம்ப்ளாயிக்குன்னா நான் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல்னு சொல்லும்போது நான் வார்த்தை யூஸ் பண்றது நீ பார்த்தனா சிக்னிஃபிகண்ட் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கான்ட்ராக்ட்ஸ்ல லிமிட்டட் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் இருக்கும், புரியுறதா இல்லையா? லிமிட்டட் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் எப்பயுமே இருக்கும். எந்த ஒரு இது ஒரு டைரக்டர் சங்கர் வந்து ரஜினிகாந்த் ஆக்ட் பண்ண வைக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோ, டைரக்டர் சங்கர் படத்துல ரஜினிகாந்த் நடிக்கிறார் அப்படின்னா சங்கர் வில் கிவ் டைரக்ஷன், ஆனா அது ஒரு லிமிட்டடா இருக்குமே தவிர சிக்னிஃபிகண்டா இருக்காது. ஓகேவா? சிக்னிஃபிகண்டா, ஏன்னா ரஜினியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, வேற எந்த படமும் நீ நடிக்க கூடாது. இப்போ லேட்டஸ்டா ஏதோ ஒரு இது பார்த்தேன், தட் இஸ் சிவகார்த்திகேயன் வந்து he has entered into an agreement with Sun Pictures அப்படின்னு சொல்ற. ஃபேக்ட்ஸ் என்னன்னு தெரியல, 75 crores. ஸோ அனதர் ஒரு 3 இயர்ஸ்க்கோ 5 இயர்ஸ்க்கோ ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணியிருக்கான். ஸோ 5 படம் அவன் நடிச்சு கொடுக்கணும், வேற அந்த டைம்ல வேற எதையுமே அவன் கமிட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அந்த கான்ட்ராக்ட் இப்போ சன் டிவி கொடுக்குறான்ல, இப்போ சன் டிவி வந்து 75 கோடி கொடுக்குறான் சிவகார்த்திகேயனுக்கு. 5 இயர்ஸ் அவன் வேற எந்த இதுவும் பண்ணக்கூடாது. நீ அந்த கான்ட்ராக்டை அனலைஸ் பண்ணி பார்க்கணும், அதுல வந்து சிக்னிஃபிகண்ட் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் இருக்கா ஆர் லிமிட்டட் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் இருக்கா. சிக்னிஃபிகண்ட் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா இட் இஸ் a contract of service. சிவகார்த்திகேயன் is an employee of Sun Limited. அப்போ லிமிட்டட் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படின்னா இட் இஸ் a contract for service. சிவகார்த்திகேயன் is a professional. so பேமெண்ட் வந்து ப்ரொஃபஷனல் ஃபீஸா போயிடுமானா ப்ரொஃபஷனல் ஃபீஸா போயிடும். நான் பேசுறது புரியறதுக்கு நான் உங்களுக்கு so significant direction and control ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா ஈவன் கன்சல்டன்ட் அக்ரிமெண்ட், பிசினஸ் அசோசியேட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்லாம் நீங்க எவாலுவேட் பண்ணி பார்த்து அவன் எம்ப்ளாயியா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இஃப் டைம் பர்மிட்ஸ் இன் ஆடிட் அட்லீஸ்ட் 1 or 2 கான்ட்ராக்ட்ஸ் இல்ல மேஜர் சங்க் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீஸ்ல ஒரு 10% மேல ரெவென்யூல ப்ரொஃபஷனல் ஃபீஸா போறதுன்னா யாருடா அந்த ப்ரொஃபஷனல் நீ எடுத்து பார்க்கலாமான்னா தாராளமா அட்லீஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட்டை நீ எவாலுவேட் பண்ணனா அவங்க எம்ப்ளாயியா ரியல் கன்சல்டன்டா. கன்சல்டன்ட் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். அவனோட லொகேஷனை டிசைட் பண்றதுக்கோ அவனோட அவன் ஒர்க்கை டெலிகேட் பண்றதுக்கோ அது எல்லாமே அவனுக்கு ஒரு டிஸ்கிரிஷன் இருக்கணும். இல்ல அவனுக்கு அந்த டிஸ்கிரிஷன் இல்லை அப்படின்னா he is an employee. கிளியர் கண்ணா? ரைட். ஸோ அப்படின்னா நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இதுல கூட இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ், கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி. கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா மாஸ்டர் சர்வெண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீசஸ்ல there is no employer employee relationship. இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் இருந்தா சேலரியில டாக்ஸ் ஆகும், கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீசஸ் இருந்தா either PNG profits and gains from business operation or other sourcesல போகும் அப்படின்னு பார்த்திருக்கோம். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே அழகா புரியுது சார். எம்ப்ளாயி அவன் எம்ப்ளாயியான்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயி பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். எம்ப்ளாயி பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது யாருக்கு சார் அந்த பெனிஃபிட் போகும்? எம்ப்ளாயிக்கு கொடுக்குற பெனிஃபிட் தானா? இப்போ வந்து பார்ட்டிக்கு நீங்கள் ஏதோ ஒரு பெனிஃபிட் கொடுக்குறீங்க, அது அவன் எம்ப்ளாயி, ஏன்னா அவன் வந்து சிக்னிஃபிகண்ட் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோலில் இருக்கான், லொக்கேஷனை நான் தான் டிசைட் பண்ணுறேன் எல்லாமே. இப்போ நீ பார்த்தனா பார்ட்டிக்கு எல்லாத்தையும் பார்த்தனா கிளியர் பார்ட்டி ஒரு எம்ப்ளாயி. இப்போ பார்ட்டிக்கு கொடுக்கறது மட்டும்தான் எம்ப்ளாயி பெனிஃபிட்டா? ஆர் நான் இப்போ வந்து அவனோட கல்யாணத்துக்கு நான் செலவு பண்றேன், நான் அடுத்து நடத்துறேன்னு சொல்லியிருக்கேன்,
அதுவும் என்னது அப்படின்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் தான். இப்போ நான் அவன் கல்யாணத்தை எடுத்து நடத்தும் போது அந்த பெனிஃபிட்டை வந்து பார்ட்டி மட்டும் என்ஜாய் பண்ணல, அவங்க ஒய்ஃபும் என்ஜாய் பண்றான். ஸோ அவனோட டிபெண்டன்ஸ், அவனோட சில்ட்ரன், நாளைக்கு அவன் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறேன், ஸோ அவங்க குழந்தையோட பெனிஃபிட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணா கூட தட் இஸ் ஆல்சோ an எம்ப்ளாயி பெனிஃபிட். அப்போ நான் பார்ட்டிக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கொடுக்கறது மட்டும் எம்ப்ளாயி பெனிஃபிட். அவன் பார்ட்டியோட பசங்களோட எஜுகேஷன் ஃபீஸை நான் கட்டுறேன், அது பார்ட்டியோட பசங்க வந்து எம்ப்ளாயி இல்லை சார், அதனால அதர் ஆப்ரேட்டிங் காஸ்ட், அப்படி நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஓகேவா, ரைட்? அந்த எம்ப்ளாயியோட ஸ்பௌஸ், சில்ட்ரன், டிபெண்டன்ஸ், சம்டைம்ஸ் பார்ட்டி ஒரு பெரிய டேஷா இருக்கலாம். இப்ப பார்ட்டி என்ன சொல்றாங்க, சார் எனக்கு 30,000 சம்பளம் தரீங்க, அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு 18,000 மட்டும் என் அக்கௌண்ட்ல போடுங்க, மிச்சத்தை ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சொல்றேன் அங்க போட்டுருங்க. அது மாதிரி இவர் டாடா பிர்லா மாதிரி 60% அவருக்கு, 40% வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஸோ அந்த லெவலுக்கு பார்ட்டி போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வேற யாருக்கும் நான் கொடுத்தா கூட தட் இஸ் ஆல்சோ எம்ப்ளாயி பெனிஃபிட், பிகாஸ் தே ஆர் கால்ட் அஸ் பெனிஃபிஷியரிஸ். தே ஆர் கால்ட் அஸ் பெனிஃபிஷியரிஸ். இப்போ நாளைக்கு உன் சம்பளம் தான், நீ என்கிட்ட வேலை செய்யற, உன் சம்பளத்தில் ஒரு பர்சன்டேஜ் எனக்கு கொடுங்க சார், இன்னொரு பர்சன்டேஜ் வந்து நீங்க இவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு அது மாதிரி யாருக்கோ காட்டுற, அவங்களுக்கு நான் கொடுக்குறேன், இல்லை உன்னோட டொமஸ்டிக் பார்ட்னர், இந்த பார்ட்னர், அந்த பார்ட்னர், அந்த மாதிரி யாருக்கோ நீ காட்டு நான் கொடுத்தா கூட அதுவும் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல தான் வருமானா, அதுவும் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல தான் வரும். ஓகேவா, டக்குன்னு தூங்கினவெல்லாம் ஏந்துக்கிறான், அது மாதிரி டக்குன்னு எதனா பேசும்போது தான் உனக்கு அப்படி டக்குன்னு இதே வருது, நோ ப்ராப்ளம். ஓகேவா, ரைட்? இதை புரிஞ்சு எடுத்தாக்கன்னா ரைட். ஸோ அந்த பெனிஃபிட் வந்து யாருக்கு போகிறது, அட் த சேம் டைம் பேமெண்ட்ஸ் யாருக்கு போடணும்னா, யாருக்கு வேணா எம்ப்ளாய்க்கு பேமெண்ட் கொடுத்தாலும் அது எம்ப்ளாயி பெனிஃபிட் தான். எம்ப்ளாயோட ஸ்பௌஸ்க்கு ஏதோ ஒரு பேமெண்ட் கொடுத்தா ஃபார் த எம்ப்ளாயி சர்வீஸ், அதை புரிஞ்சுக்க, புரியுறதா இல்லையா? ரைட்? ஃபார் திஸ் எம்ப்ளாயி சர்வீஸ் ஐ எம் மேக்கிங் பேமெண்ட் டு ஸ்பௌஸோ இல்லை சில்ட்ரனோ ஆர் யாருக்கோ நான் கொடுக்குறேன். ஸோ இவனோட சர்வீஸோட பேமெண்ட்டை நான் யாருக்கு வேணா, இன்ஃபேக்ட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கூட நான் கொடுக்கலாம். ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த கிராச்சுட்டி கிச்டிலாம் இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது எனக்கு எரிச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை கூப்பிட்றேன். அவங்ககிட்ட கூப்பிட்டு இது மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ எம்ப்ளாயி இருக்கான், இவனோட கிராச்சுட்டிலாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவன் வந்து எனக்கு இப்போ இவ்வளோ பேமெண்ட் கொடுத்துட்டேன்னா அவன் என்னைக்கு சாவான் அதெல்லாம் நான் ஆக்சுவரியல் வேல்யூவேஷன் போட்டு பார்த்து என்னைக்கு சாவான், எவ்வளோ நாள் வாழ்வான், அதெல்லாம் வச்சு அவன் எப்போ கிராச்சுட்டி வரும், அந்த எக்ஸ்பெக்டட் கிராச்சுட்டியில் நான் கொடுத்துக்கிறேன். ஆனால் வருஷத்துக்கு எனக்கு இவ்வளோ கொடுத்துட்டு அவனோட சேலரியை பேஸ் பண்ணி ஏதோ ஒன்று கேட்குறான். நானும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் கொடுக்குறேன் தெரியுமா, தட் இஸ் ஆல்சோ an எம்ப்ளாயி பெனிஃபிட். பிகாஸ் நான் இன்னைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கறது நாளைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி பார்ட்டிக்கு தான் கொடுக்க போறான். ஸோ நான் அல்டிமேட்டா பார்ட்டிக்கு கொடுக்க வேண்டிய கிராச்சுவிட்டியை நான் என்ன பண்றேன், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுக்குறேன். ஸோ அப்படின்னா பேமெண்ட் மேட் ஒன்லி டு எம்ப்ளாயீஸ் தான் எம்ப்ளாயி பெனிஃபிட் அப்படின்னு நீ நினைச்சிக்காத. எம்ப்ளாயிக்கு கொடுத்தாலும் எம்ப்ளாயி பெனிஃபிட், அவங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் டிபெண்டன்ஸ்க்கு கொடுத்தாலும் அது எம்ப்ளாயி பெனிஃபிட் தான். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்தாலும் ஒரு எம்ப்ளாயி பெனிஃபிட் தான். ஒரு பெனிஃபிஷியரியா இருக்கோ கொடுத்தாலும் அது எம்ப்ளாயி பெனிஃபிட் தான். கிளியர் இருக்குன்னா ரைட்? ஸோ அப்போ யாருக்கு கொடுக்குறோம், யார் அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறாங்க, எதுவுமே ரெண்டுத்தையும் நீ பார்க்கணும்னா ரெண்டுத்தையும் பார்க்கணும். எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் நான் உனக்கு வந்து டெஃபினேஷன்லேயே ரெண்டாக அழகாக பிரித்தேன். ஒன்று சர்வீசஸ் ரெண்டட் அப்படின்னு ஒன்று பிரித்தேன், இன்னொன்று டெர்மினேஷனுக்காக நம்ம கொடுக்கறது அப்படின்னு ரெண்டு பிரித்தேன். கரெக்டாக கரெக்டாக ரெண்டாக பிரிச்சுன்னா சர்வீசஸ்க்காக டெர்மினேஷனுக்காக. இப்போ சர்வீசஸ்க்காக கொடுக்குற எம்ப்ளாயி பெனிஃபிட்டை நம்ம மூணா பிரிக்க போகிறோம் ஆஸ் பர் IndAS 19. IndAS 19 classifies the service employee benefits into three categories. One is short-term employee benefits, post-employment benefits, other long-term employee benefits. That is service-காக அழகாக கவனிச்சுக்கோ, என்ஜாய் பண்ணிக்கோ. ஓகேவா, ரைட்? ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட்ல ரெண்டே தான் இருக்கு. எனி ஃபார்ம் ஆர் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன் given by the entity to an employee in exchange for services rendered by the employee or in exchange for termination of employment. இது ரெண்டு தான் சொல்லிட்டான். நீ டெர்மினேட் பண்றதுக்கு எதுவும் காம்பன்சேஷன் கொடுத்தாலும் எம்ப்ளாயி பெனிஃபிட், அவன் உழைச்சதுக்கு கொடுத்தாலும் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். அந்த கொடுக்கறது யாருக்கு வேணா நீ கொடுத்துக்கலாம். ஆனா இவனோட சர்வீஸ்க்காக இவன் ஸ்பௌஸுக்கு கொடுத்திருக்க. இப்ப இவன் இறந்து போயிட்டான், அதனால அவன் ஸ்பௌஸுக்கு கொடுத்திருக்க. இப்ப இவன் இறந்ததுனால அவன் ஸ்பௌஸ்க்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கறதும் இவனோட சர்வீஸ்க்காக தான் அதை கொடுத்திருக்கேன். சோ இட் இஸ் a சர்வீஸ் காம்பன்சேஷன் தான், அதுவும் ஒரு சர்வீஸ் காம்பன்சேஷன் தான். இப்ப இந்த சர்வீஸ் காம்பன்சேஷனை மூணா அவன் பிரிக்கிறான். ஒன்னு ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்,
post employment benefits, other long term employee benefits, short term employee benefits, post employment benefits and other long term employee benefits. சார் இந்த இது வந்து சர்வீஸ்க்காக கொடுக்கறதா? இது மூணு சர்வீஸ்க்காக கொடுக்கறது. இன்னொன்று அந்த டெர்மினேஷனுக்காக கொடுக்கறது டெர்மினேஷன் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்தியஸ் 19ல எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸை 4 கிளாஸிஃபை பண்ணியிருக்கான். அதில் 3 சர்வீஸ்க்காக கொடுக்கறது, 1 டெர்மினேஷனுக்காக கொடுக்கறது. இந்த 3ல ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். அதுக்கப்புறம் டெர்மினேஷனில் கொடுக்கறது வந்து டெர்மினேஷன் பெனிஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னன்றதை ரொம்ப அழகாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் உள்ள டெப்த்தாக போவோம், ஜாலியாக இருக்கும். ஓகேவா? ரைட், நீ ரிலாக்ஸ்டா எல்லா சமம் போடல தண்ட இதில் கொஸ்டின்ஸ்லாம் இதாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ஜாய் பண்ணிக்கோ. ஓகே, இந்த அறிவை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. ஸோ ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் தட் ஆர் payable wholly within 12 months from the end of the annual period in which the employee renders the related service. ரொம்ப சிம்பிளா நீ இந்த ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸை டப்புன்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா 12 மாதம், தட் இஸ் அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச எண்டு தேதியிலேருந்து 12 மாதத்துக்குள்ளே நம்ம பேமெண்ட்டை பண்ணியாகணும். தட் இஸ் இந்த வருஷம் நமக்கு எவனோ ஒருத்தன் சர்வீஸ் பண்ணுறான், 2021 நம்மளோட ஃபினான்ஷியல் இயர். இந்த வருஷம் எம்ப்ளாயி சர்வீஸ் பண்ணுறான். இவன் இந்த சர்வீஸ் பண்ணதை வித்தின் 12 monthsக்குள்ளே நான் கொடுத்து ஆகணும்ன்ற ஆப்ளிகேஷன், கொடுக்கணும் அப்படின்ற ஆப்ளிகேஷன் எனக்கு இருந்தது. விச் ஆர் பிகம் பேயபிள் வித்தின் 12 months wholly, WHOLLY, wholly payable wholly within 12 months from the end of the accounting period in which the employee renders the related services. அப்படின்னா என்ன சார் சொல்ல வரீங்க? 2021 நம்மளோட ஃபினான்ஷியல் இயர். 2021ல ஒருத்தனுக்கு ஏதோ சர்வீஸ் பண்ணுறான், அதுக்காக நான் ஏதோ ஒரு பணம் கொடுக்கணும். நான் வந்து அதை வந்து வித்தின் 12 monthsக்குள்ளே அது அந்த ஆப்ளிகேஷனை ஃபுல்லாக நான் கொடுத்தாகணும். ஸோ எனக்கு இருக்க ஆப்ளிகேஷனை பார்ட்டாக இல்லை 12 monthsல நான் வந்து இவ்வளோ கொடுக்கணும், அதுக்கப்புறம் வேற கொடுக்கணும், ஃபுல்லாக கொடுத்தாகணும் அப்படின்னா மட்டும்தான் wholly within 12 months. சார் அப்படின்னா within 12 months எனக்கு இவ்வளோ கொடுக்கணும், மிச்சம் கொடுக்கணும் அப்படின்னா it will come under other long term benefits. ஓகேவா? அதர் லாங் டேர்ம் எல்லாம் உன்னோட இந்த வருஷம் அரைஸ் ஆன அந்த ஆப்ளிகேஷன் எல்லாத்தையும் within 12 months from the end of the reporting period நீ கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அது ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல நார்மலாக என்ன சார் கவர் ஆகும்? வேஜஸ் கவர் ஆகும், இப்போ சேலரிஸ் கவர் ஆகும். ஏன்னா சேலரிலாம் இப்போ இந்த வருஷம் சர்வீஸ் பண்ணானா 3 வருஷம் கழிச்சு சேலரி கொடுப்பேன் அப்படின்னா சூப்பராக பேசுவாங்க. ரைட்டா இல்லையா? ரைட், சேலரி சார் அது மாதிரி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கான் சார். அப்போ என்ன சார் பண்ணுவோம்? சேலரியே அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். ஓகேவா? அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ன்றது ஒரு ரெசிடியூரி கேட்டகரி. ஸோ இது ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட் இல்லை, போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் இல்லை. அதனால தான் அந்த வார்த்தை அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அப்படின்னா அதில் போய் விழுந்துரும். சார் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்லாம் இப்போ என்ன சார் வரும்? ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் பேயபிள் அட் ரிட்டையர்மெண்ட் ஆர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஒருத்தர் ரிட்டையர் ஆகும்போது நம்ம கொடுக்குறோம்ல, அதான் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். அவனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் முடிஞ்சோன கொடுக்கறது தான் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். சார் டெர்மினேஷன் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க, அதனால தான் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் டெர்மினேஷன் பெனிஃபிட்ஸ். எனக்கு போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் டெர்மினேஷன் பெனிஃபிட்ஸ். ஓகேவா? போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது நார்மலா ரிட்டையர் ஆகி அவனுக்கு கொடுக்குறோம் தெரியுமா, அதுதான் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிராச்சுட்டி, பிஎஃப், பென்ஷன், இதெல்லாம் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். ஓகேவா? ரைட், ஒர்க் பண்ணும்போதே நீ பென்ஷன் வாங்க முடியாது. கரெக்டா இல்லையா? ரைட், ஸோ ரிட்டையர் ஆகி தானே பென்ஷன் வாங்குவேன். அந்த பென்ஷன் இஸ் அ போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். ஓகேவா? எம்ப்ளாயி பெனிஃபிட் பேயபிள் அட் ஆர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இஸ் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் எக்ஸ்க்ளூட்ஸ் டெர்மினேஷன் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற கிளாரிட்டி நமக்கு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ அப்போ கிராச்சுட்டி, பென்ஷன், இந்த பிஎஃப், இந்த ரிட்டையர்மெண்ட் போது நம்ம என்னெல்லாம் நமக்கு வருதோ அதெல்லாமே நமக்கு போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்றோம். இது என்ன சார் இந்த ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்? இன்னொரு தடவை சொல்லுங்க சார். ஏன்னா எனி எம்ப்ளாயி பெனிஃபிட் பேயபிள் wholly within 12 months from the end of the annual reporting period, from the end of the annual reporting from the end of the annual reporting period in which the employee renders the related service அப்படின்னு சொல்றான். 2021ல செஞ்ச
செஞ்ச சர்வீஸ்க்கு 21-22க்குள்ள அந்த ஆப்ளிகேஷனை டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும்ன்ற கடமையில் கட்டாயத்தில் அந்த எம்ப்ளாயர் இருந்தால் மட்டுமே இது ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்டாக கருதப்படும். அதர்வைஸ் இது அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்டாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ சேலரிலாம் நமக்கு தெரியும், அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட், மாதம் மாதம் வாங்குற சேலரிலாம் ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் இந்த லீவ் என்கேஷ்மெண்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கலக்கன்னா, லீவ் என்கேஷ்மெண்ட். இப்போ ஒருத்தனுக்கு வந்து லீவ் அலோடு, ஒரு 30 days லீவ் அலோடு. இந்த 30 days இந்த டேஷ் லீவ் எடுக்கலைன்னா கேஷாக வாங்கிக்கலாம். அப்படிலாம் நீ கேள்விப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இன்டெப்த்தாக அதுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி சும்மா இது எப்படி, எப்போ ஷார்ட் டேர்ம் எப்போ அதர் லாங் டேர்ம்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீ வந்து 30 days உனக்கு வந்து லீவ் அலோடு, 30 நாள் நம்ம வந்து லீவ் எடுத்துக்கலாம். அப்படி லீவ் எடுத்துக்கல அப்படின்னா உனக்கு வந்து அதை கேஷாக நீ வாங்கிக்கலாம். அந்த கேஷாக நீ வாங்கிக்கிறதுக்கு 3 years கழித்து நீ இதை கேஷாக என்கேஷ் பண்ணிக்கணும்னா என்கேஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? 3 years ஓகே, 3 years கழிச்சுனா 3 yearsல எப்போ வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான்னு வை. என்னது 3 yearsல எப்போ வேணா இதை கேஷாக என்கேஷ் பண்ணிக்கலாம் அப்படின்றான். இந்த லீவ் நீ எடுக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் 300 நாள் ஒரு வருஷத்தில் நீ ஒர்க் பண்ணணும், 30 நாள் உனக்கு லீவ் இருக்குது. அந்த 30 நாள் லீவை நீ எடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன்னா நீ ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிற. ஸோ 300 நாள் லீவ், இதில் 30 நாள் லீவ் அலோடுன்னு ஆடிட்டர் சொல்கிறான். ஆனால் நம்ம எடுக்கவே இல்லை, 300 நாள் வேலை பண்ணியிருக்கோம். இந்த 30 நாளை வந்து நீ கேஷ் ஆக்கிக்கலாம். நீ வந்து என்னைக்கு வேணா நீ வந்து இந்த இதை கேஷ் ஆக்கிக்கலாம், ஒரு 3 years டைம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா 3 yearsல எப்போ வேணா நீ கேஷ் ஆக்க போற. கரெக்டா? ஸோ அப்படின்னா இந்த ஆப்ளிகேஷன்ஸை ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ளேயே நம்ம செட்டில் பண்ணிடுவோமா, செகண்ட் இயர்லையும் ஆகலாம், தேர்ட் இயர்லையும் ஆகலாம் அப்படின்னு இருக்கிறதுனால, கண்ணா கேர்ஃபுல்லாக கவனி, அப்படின்னு இருக்கிறதுனால இது அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் பிகாஸ் விச் ஆர் டு பி செட்டில்டு wholly within 12 months சொல்கிறான். இதில் wholly within 12 months, within 12 months வரலாம், ஆஃப்டர் 12 months வரலாம், தேர்ட் இயர்லேயும் வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஸோ அப்படின்னும் போது இது ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட் டெஃபினேஷனில் ஃபிக்ஸ் ஆகலை. ஏதோ 3 yearsல எப்போ வேணால் கேஷை வாங்கிக்கலாம்னு சொல்கிறேன். அப்போது இது ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸில் ஃபிக்ஸ் ஆகலை. அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸில் கிளாஸிஃபை ஆனாலும் கேர்ஃபுல்லாக கவனி, ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் ஈவன் தோ இங்கே வந்து இந்த இஸ் 19ல் இதை வந்து அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்னு சொல்லிவிடும். ஏன்னா அவன் வந்து ஃபஸ்ட் இயரே கேஷ் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட். தட் இஸ் இந்த வருஷம் லீவ் எடுக்கல, அடுத்த வருஷமே நீ கேஷாக வாங்கிக்கணும்பா, அடுத்த வருஷம் வாங்கலைன்னா அதுக்கு அடுத்த வருஷம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி எது மாதிரி எதுவும் சொல்லிட்டான்னா அது ஹோல்லி பேயபிள். ஏன்னா யாராக இருந்தாலும் சரண்டர் பண்ணி வாங்கிடுவாங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ அப்படின்னும் போது இட் பிகம்ஸ் அ ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட். அதே வந்து 3 வருஷத்தில் வாங்கலாம். நீ இல்லை அக்யூமுலேட் பண்ணி ரிட்டையர்மெண்ட்டுல கூட இந்த லீவெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி நீ வாங்கிக்கலாம், என்கேஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தேன்னா ஈவன் தோ இது ஒரு லீவ் என்கேஷ்மெண்ட்டாக இருந்தால் கூட அது ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்டில் வராமல் அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸில் உனக்கு வந்துடும். அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸில் உனக்கு வந்துடும். ஸோ இந்த அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸில் ஈவன் தோ இந்த பெய்டு லீவ் 3 years கழிச்சு நீ வாங்கிக்கலாம்னு சொன்ன பெய்டு லீவ் வந்து அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸில் வந்தால் கூட பேலன்ஸ் ஷீட்டில் இதை நம்ம கரண்ட் லயபிலிட்டியாக தான் காமிப்போம். ஸோ ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸை நீ வந்து கொஞ்சம் இது கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எப்பயுமே கரண்ட் லயபிலிட்டி, அதோட ஆப்ளிகேஷன் ஏன்னா வித்தின் 12 months நம்ம செட்டில் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஆப்ளிகேஷன் கரண்ட் லயபிலிட்டி. அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸும் கரண்ட் லயபிலிட்டியில் வரலாம். சார் அதுதான் 3 வருஷம் டைம் இருக்கே, 3 வருஷத்தில் அவன் எப்போ வேணா கிளைம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அவன் ஃபஸ்ட் இயரே வந்து எனக்கு பணத்தை கொடுனாலும் we don't have an unconditional right, we have to defer the settlement, we don't have the unconditional right. உனக்கு கரண்ட் liability definitionல in case you don't have an unconditional right to defer the settlement அப்படின்னா then it should be classified as a current liability. ஞாபகம் இருக்கு அடிச்சலாம். அதனால தான் அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்டா இந்த இயர்ஸ் 19ல கிளாஸிஃபை பண்ணுவ நீ. ஆனா அதோட ஆப்ளிகேஷனை கரண்ட் லயபிலிட்டியா நீ கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்ப. அதோட ஆப்ளிகேஷனை பேலன்ஸ் ஷீட்ல கரண்ட் லயபிலிட்டியா வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படின்னா அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்டோட எக்ஸ்பென்சஸ் மேபி உனக்கு P&L போகலாம், பட் ஆப்ளிகேஷன் வந்து கரண்ட் லயபிலிட்டியா வரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்கானா வரத்துக்கான பாசிபிலிட்டி. யாருக்கு நான் இந்த பாயிண்ட் சொன்னது ரொம்ப அழகா புரிஞ்சுடுது? நானாக இருந்தால் கேட்பேன் எக்ஸாமில்.
ஸோ அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸோட லயபிலிட்டி எப்பயுமே நான் கரண்ட்டாக வருமா இல்லை கரண்ட்டாக வரத்துக்கும் சான்சஸ் இருக்கா அப்படின்னா கரண்ட்டாக வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ரைட். இதே வந்து இந்த பெய்ட் லீவை 3 years கழிச்சு தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆப்வியஸாக அது ஒரு நான் கரண்ட் லயபிலிட்டியாக போயிடும். 3 yearsக்குள்ளே எப்போ வேணா நம்ம கேஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இட் வில் பிகம் கரண்ட் லயபிலிட்டி. இட் வில் பிகம் கரண்ட் லயபிலிட்டி. உண்மையாக புரியறதுக்கு நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஓகே. சோ அப்ப ஷார்ட் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் என்றது எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் பேயபிள் wholly within 12 months from the end of the reporting period in which the employee renders the related service. ஷார்ட் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல நார்மலா எல்லா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸும் ஷார்ட் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அவனோட சர்வீஸ்ல இருக்கும்போது என்னெல்லாம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் மோஸ்ட்லி கவர் ஆயிடும்னா மோஸ்ட்லி கவர் ஆயிடும். இந்த சேலரி கொடுக்கறது, பெர்க்ஸ் கொடுக்கறது, ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல கவர் ஆயிடும். போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் பெனிஃபிட்ஸ் பேயபிள் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அட் ஆர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். அதுல பிஎஃப், பென்ஷன், கிராச்சுட்டி கவர் ஆயிடும். அதர் லாங் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல இந்த மாதிரி ரெசிடியூர் கேட்டகரி வேற என்னெல்லாம் சார் கவர் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா ஜூப்ளி போனஸ். எனக்குன்னா ஸோ ஏன்னா அதர் லாங் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் வந்து சிம்பிளா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அதர் தென் ஷார்ட் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், டெர்மினேஷன் பெனிஃபிட் அண்ட் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். அதான் டெஃபினேஷனே. அதர் லாங் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் டிஃபைன் பண்ணும்போது இட்ஸ் ரெசிடியூரி கேட்டகரின்றது தான் அந்த டெஃபினேஷனே. ஸோ என்ன சார் வரணும்? ஜூப்ளி போனஸ். அது மாதிரி ஜூப்ளி போனஸ்ன்றது அப்படின்னா சில்வர் ஜூப்ளி அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கல. நீ ஒரு 10 வருஷம் ஒரு ஆஃபீஸில் இருந்துட்ட அப்படின்னா உனக்கு 10 லட்ச ரூபா போனஸ் கிடைக்கும். 20 வருஷம் இருந்தேன்னா 20 லட்ச ரூபா போனஸ் கிடைக்கும். அது மாதிரி ஏதோ ஒரு பாலிசி அந்த ஆஃபீஸில் வச்சுருக்கான் அப்படின்னா அப்போ 10 வருஷம் நீ ரிட்டையர் ஆல 10 years நீ ஒர்க் பண்ணனா அந்த 10 lakh rupees உனக்கு கிடைக்கிறதுல இட்ஸ் a jubilee bonus. இட்ஸ் a jubilee bonus. ஸோ அந்த jubilee bonus வந்து அதர் லாங் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏரியாஸ். இந்த போனஸ்லாம் நான் சொல்கிறேன்ல, 10 வருஷம் நீ ஒர்க் பண்ணோன்னா ஒரு 10 லட்சம் போனஸ் தரேன். அது மாதிரி ஒரு பாலிசி இருந்தது ஒரு கம்பெனின்னாலே இவன் எவ்வளோ அழகாக யோசிக்கிறான். அந்த நம்ம இப்போ என்ன நினைப்போம், அப்போ 10 வருஷம் கழிச்சு தான் இந்த ஆப்ளிகேஷன் வரும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா அந்த இது மாதிரி ஒருத்தன் எம்ப்ளாயி பண்ணும்போது 10 வருஷம் நீ வேலை செஞ்சு முடிச்சோன்னே உனக்கு 10 லட்ச ரூபா தரேன் அது மாதிரிலாம் எதுவும் சொல்லிட்ட அப்படின்னா அப்போ அந்த போனஸை ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நீ ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் பியூசி மெத்தட், ப்ரொஜெக்டட் யூனிட் கிரெடிட் மெத்தட்னு ஒரு சூப்பர் கான்செப்டை வச்சிருக்கோம். ஸோ அதில் தான் என்டையர் இந்த ஸ்டாண்டர்டுமே அது பின்னாடி தான் நிற்கிறது. ஓகேவா? ப்ரொஜெக்டட் யூனிட் கிரெடிட் மெத்தட். இப்போ 10 லட்ச ரூபா நீ தர, இது அதர் லாங் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். ஏன்னா நான் 10 வருஷம் கழிச்சு தான் எனக்கு ஆப்ளிகேஷன் அரைஸ் ஆகுது. ஸோ அந்த ஆப்ளிகேஷன் வந்து ஹோலா வித்தின் 12 months டியூ ஆகல. இது போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடையாது. அப்போ ஆப்வியஸா இது டெர்மினேஷனும் கிடையாது. அப்போ ஆப்வியஸா எதுல ஃபாலோ ஆகுது? அதர் லாங் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல ஃபாலோ ஆகுது. இந்த அதர் லாங் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் நார்மலா நம்ம மைண்ட்ல இது மாதிரி 10 வருஷம் கழிச்சு ஒன்று கொடுக்க போறேன்னா 10 வருஷம் கழிச்சு அது மாதிரி கிடையாது. 10 வருஷம் நீ கொடுக்க போற அப்படின்னா அவன் எப்படி யோசிக்கிறான்னா இப்ப பண்ண சர்வீஸ்க்கு தான் நீ கொடுக்குற அந்த 10 லட்சத்தை. அப்ப 10 வருஷம் கழிச்சு நீ கொடுக்குற 10 லட்சம் இந்த வருஷம் நீ சர்வீஸ் பண்ண தெரியுமா, அதோட காஸ்டும் அது உள்ள இருக்கு. அந்த 10 லட்சமே ஃபர்ஸ்ட் இயரோட செலவுன்னு நான் சொல்லல. ஆனா ஃபர்ஸ்ட் இயர் நீ சர்வீஸ் பண்ண காஸ்ட் வந்து அந்த 10 lakhs உள்ள இருக்கு. அதை எப்படி நீ கொண்டு வரணும் அப்படின்னா அந்த 10 லட்சத்துல ஒரு போர்ஷனை ஃபர்ஸ்ட் இயரே ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதான் ப்ரொஜெக்டட் யூனிட் கிரெடிட் மெத்தட். ப்ரொஜெக்டட் யூனிட் கிரெடிட் மெத்தட் ரொம்ப சிம்பிளா உனக்கு ரொம்ப அழகா டக்குன்னு உனக்கு புரியணும்னு வச்சுக்கோ. இதை மட்டும் சும்மா மைண்ட்ல வச்சுக்கோ. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா யோசிக்கிறான். 10 years கழிச்சு ஒரு எம்ப்ளாய்க்கு நம்ம 10 லட்ச ரூபா கொடுக்குறோன்றத இப்போவே நம்ம கமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ இந்த 10 years சர்வீஸில் அந்த 10 லட்சத்தை அமார்டைஸ் பண்ணோம். அதான் ப்ரொஜெக்டட் யூனிட் கிரெடிட் மெத்தட். அப்படின்னா எவ்ரி இயர் ஆஃப் சர்வீஸ் வந்து அந்த 10 lakhsக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு 10 years முடிஞ்சோன்னு ஆப்ளிகேட்டிங் ஈவெண்ட் கிடையாது. இப்போ அந்த லென்த் ஆஃப் சர்வீஸே அந்த ஆப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறான். இந்த 10 lakh rupees 10th year கொடுக்குறல்ல, இவன் இந்த ப்ரொஜெக்டட் யூனிட் கிரெடிட் மெத்தட்ல என்ன சொல்றானா அதை டிவைடட் பை 10 ன்னு போடு. உனக்கு 10 lakhs 10 வருஷம் கழிச்சு கொடுக்க போறல, எவ்வளவு வருஷம் சர்வீஸ் 10 years. சோ அப்போ 10 lakhs டிவைடட் பை 10 ன்னு போடு. இந்த 10 வருஷ சர்வீஸ் தான் அந்த 10 லட்சத்தை கொடுக்க போறது. சோ 10 lakhs டிவைடட் பை 10 போட்டா எவ்வளவு வருது? 1 lakh வருது. அப்ப அந்த 10 லட்சத்துல 1 லட்சம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இயர் சர்வீஸ்க்கான போனஸ். சோ அந்த 1 லட்சம் என்னோட ஃபர்ஸ்ட் இயர் சர்வீஸ்க்கான போனஸ். உனக்கு சிம்பிளா புரியறதுக்காக சொல்றேன். சோ அந்த 1 லட்சத்தை மட்டும் டிஸ்கவுண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் எண்ட் அப்ப 9 years
இயர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணி, ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் இருக்கும். ஸோ அந்த 1 lakh 10th இயர் எண்டில் நான் கொடுக்க போகிறத 9 years நீ டிஸ்கவுண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் எண்டில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 72,000 அப்படின்னு வருது, பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ருபீஸ் 1 lakh, அந்த 72,000 மட்டும் ஃபர்ஸ்ட் இயர் நீ எக்ஸ்பென்ஸா நீ அக்கௌண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னா சார் 10 years கழிச்சு அவன் நடுவில் போயிட்டான்னா போனஸ் கிடையாது. அதெல்லாம் தான் உன்னோட ப்ராபபிலிட்டி, அதெல்லாம் தான் ஆக்சுவரியல் வேல்யூவேஷன். நீ எஸ்டிமேட் பண்ணி அதை டிவைட் பண்ணி கொண்டு வரணும். இது மாதிரி எத்தனை எம்ப்ளாய்க்கு நீ இது மாதிரி போனஸ் 10 லட்சம் சொல்லியிருக்க, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், இவ்வளோ எம்ப்ளாயில எவ்வளோ பேர் இருப்பான் இருக்க மாட்டான், அதெல்லாம் எனக்கு எப்படி சார் தெரியும்? 10 வருஷம் சர்வீஸ் முடிச்சா தானே நான் கொடுப்பேன். 10 வருஷம் முடிச்சாதான் நீ கொடுப்பேன்னா கூட நீ எஸ்டிமேட் பண்ணும், இதில் எவன் உயிரோட இருப்பான், எவன் உயிரோட இருக்க மாட்டான், எவன் 10 வருஷம் இருப்பான், 10 வருஷத்துக்கு நடுவுலேயே வேலை, இதெல்லாம் ஆக்சுவரியோட வேலை சார். அப்போ அதர் லாங் டர்ம் எம்ப்ளாய் பெனிஃபிட்டுக்கும் நம்ம ஆக்சுவரியல் வேல்யூவேஷன் பண்ணுமா? ஆமாங்க. போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட், அதர் லாங் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் நம்ம ஆக்சுவரியல் வேல்யூவேஷன் பின்னாடி போவோம். இந்த ஷார்ட் டர்ம் பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுமா, இதோட அக்கௌண்டிங்க்கு மட்டும் there is no actuarial valuation. ஷார்ட் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்க்கு நோ ஆக்சுவரியல் வேல்யூவேஷன், நோ டிஸ்கவுண்டிங் கான்செப்ட். ஷார்ட் டர்ம் ப்ராடா உனக்கு சொல்லித்தரேன், அப்புறம் நம்ம வந்து சம்ஸுக்கு போகலாம். ப்ராடா ஷார்ட் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸோட ஆப்ளிகேஷனை அரைவ் பண்ணுறதுக்கு டிஸ்கவுண்டிங் கான்செப்டை யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அதோட ஆப்ளிகேஷன் வித்தின் 12 monthsல, ஸோ அந்த டிஸ்கவுண்டிங் வில் நாட் பி மெட்டீரியல். ஸோ அதனால அதுக்கு வந்து டிஸ்கவுண்டிங் நீ பண்ண கூடாது. ஆக்சுவரியல் வேல்யூவேஷனும் கிடையாது. ஆனால் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட், அதர் லாங் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்டை நீ ஆக்சுவரியை யூஸ் பண்ணி அதோட லயபிலிட்டி அசஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு டிஸ்கவுண்டிங் கான்செப்ட்லாம் நம்ம பண்ணணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, அப்போ அந்த 10 லட்சத்தை டிவைடட் பை 10ன்னு அந்த ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் போட சொல்கிறோம். அதுதான் ப்ரொஜெக்டட் யூனிட் கிரெடிட் மெத்தட், PUC மெத்தட் அப்படின்றது. அந்த 10 லட்சம் 10 years கழிச்சு கொடுக்க போற அவனுக்கு நீ இப்போ ஆக்சுவரி என்ன நினைக்கிறான்னா, இவன் சாக மாட்டான், சத்தியமா இருப்பான், ஸோ உனக்கு 10 லட்சம் ஆப்ளிகேஷன் கட்டாயம் வந்துடும். நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு எம்ப்ளாயி, ஸோ அவனும் திடகாத்திரமா இருக்கான், ஸோ அவன் சாவர ப்ராபபிலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்றான். ஸோ 10 லட்சம் நமக்கு 10 வருஷம் கழிச்சு லயபிலிட்டி வருது. டிவைடட் பை 10 போட்டோம்னா 1 lakh. அப்போ அந்த 10 லட்சத்துக்குள்ள 1 lakh வந்து ஃபர்ஸ்ட் இயர் சர்வீஸ். அப்போ 1 lakh டிஸ்கவுண்ட் பண்ணி 9 years வரைக்கும் ஒரு பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு அதை அக்கௌண்ட் பண்ணிட்டு, அது வந்து ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் என்ன பண்ணு, செகண்ட் இயர் அந்த ஃபர்ஸ்ட் இயர் அக்கௌண்ட் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடு. ஃபர்ஸ்ட் இயர் அக்கௌண்ட் பண்ணல ஒரு எம்ப்ளாயி பெனிஃபிட் ஆப்ளிகேஷன் சொல்லி போட்டல, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அன்வைண்ட் பண்ணு. அதை அன்வைண்டிங் என்ட்ரியை போட்டுட்டு செகண்ட் இயர் என்ன பண்ண, அந்த 10 லட்சத்தில் இன்னொரு 1 லட்சம் வந்து செகண்ட் இயரோட பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதை வந்து நீ என்ன பண்ணுனா 8 yearsக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி அதை வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் ஆப்ளிகேஷன் இது மாதிரி போட்டுட்டே வந்தேன்னு வச்சுக்கோ. இந்த இன்ட்ரெஸ்ட் அன்வைண்ட் பண்ணிட்டே வந்து அப்போ ஃபர்ஸ்ட் இயர் நம்ம போட்டதுக்கு 9 years இன்ட்ரெஸ்ட் அன்வைண்ட் பண்ணுவோம், செகண்ட் இயர் நம்ம போட்டதுக்கு 8 years பண்ணுவோம். இது மாதிரி பண்ணிட்டே வந்தனா கடைசியா அந்த ஆப்ளிகேஷன் எக்ஸாக்ட்டா என்ன இருக்கும், 10 lakhs இருக்கும். ஸோ அந்த ஆப்ளிகேஷன் நீ போனஸ் கொடுக்கும்போது ஆப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட்டோ பேங்க்னு போட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொஜெக்டட் யூனிட் கிரெடிட் மெத்தட். இதுதான் பயங்கர காம்ப்ளிகேட்டட் இதுன்னு சொல்றான். ஸோ அவன் என்ன யோசிச்சிருக்கான் அப்படின்னா, உன்னோட இதுல என்னன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் காம்ப்ளிகேஷன் இருக்கும். நீ 10 வருஷம் இருந்தனா 10 லட்சம் ரூபா, அது வேண்டாம் 15 வருஷம் என்கிட்ட கண்டினியூ பண்ணிட்டா எனக்கு அந்த 10 லட்சம் ரூபா வேண்டாம், நான் 15 years இருந்தேன்னா எனக்கு வந்து 20 lakhs கிடைக்கும்ல, அப்ப இந்த 10 lakhs எனக்கு வேண்டாம், 15 years இருந்து நான் 20 lakhs பண்ணிக்கிறேன். நம்மள போட்டு சாவடிக்கிறான். புரியுறதா இல்லையா? டேய் இதான் நல்லா இருந்ததுடா, 10 லட்சம் வாங்கின்னு போயிடலாமே 10 வருஷம். ஆஹா, அவனுக்கு ஆப்ஷன் இருக்கு. நான் 10 years முடிச்சு 10 lakhs வாங்குவேன், எனக்கு அப்ப 10 lakhs விருப்பம் இல்லைனா இன்னொரு 5 வருஷம் முடிச்சு 20 லட்சம் போனஸ் வாங்குவேன். அது மாதிரி ஏதோ லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டேன்னா இப்போ நம்ம வந்து யாருக்கிட்ட போய் நிற்கிறோம், டே ஆக்சுவரி நீயே பார்த்து அதெல்லாம் ஒன்று பண்ணுடா, இந்த டேஷ் 10 years கழிச்சு வாங்குவானா இல்லை 15 years கழிச்சு 20 lakhs வாங்குவானா, அது ஒரு லூஸ். அது ஏதோ 10 years கழிச்சு வாங்குறதுக்கு இவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்கு, அது ஏதோ ஒன்று போட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் அரைவ் பண்ணி அது கொடுத்துறது. ஸோ அதனால நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபியூச்சரில் எவ்வளோ அவுட் ஃப்ளோன்றதை அவன் கொடுத்துருவான். டிவைடட் பை 10 டிவைடட் பை 15 அதெல்லாம் போட்டு நம்ம பண்ணுறது நம்மளோட வேலை. ஸோ அது நம்ம ஈஸி. இப்போ நான் சொன்னல, அது நமக்கு வந்து அந்த எண்டில் எவ்வளோ அவுட் ஃப்ளோ இருக்குன்ற ஆப்ளிகேஷனை அவன் கொடுத்துருவான். ஸோ அதை நம்ம ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் டிவைட் பண்ணி இந்த என்ட்ரிஸ்லாம் போடுறது தான் நம்மளோட வேலை. இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ யூ வில் என்ஜாய். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கும் உனக்கு அதர் லாங் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்க்கும் நமக்கு ஆக்சுவரியல் வேல்யூவேஷன் இந்த ப்ரொஜெக்டட் யூனிட் கிரெடிட் மெத்தட் அது மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணி நிறைய டெர்மினாலஜிஸ், கரண்ட் சர்வீஸ் காஸ்ட், இன்ட்ரெஸ்ட், பாஸ்ட் சர்வீஸ் காஸ்ட், கர்டெயில்மெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் they have used. all are interesting. நான் எவ்வளோ தூரம் யோசிச்சிருக்கான் அப்படின்றத நம்ம ஒரு இன்டலெக்சுவலாக நீ இருந்து நிறைய
நிறைய விஷயத்த சும்மா அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கணும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உனக்கு வந்து ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட், ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸில் 3 ஆஸ்பெக்டாக அவன் பிரிக்கிறான். ஒன்று வந்து இந்த லீவ் என்கேஷ்மெண்ட், பெய்டு லீவ்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ப்ராஃபிட் ஷேரிங் அண்ட் போனஸ் பிளான்ஸ், அண்ட் வேஜஸ் அண்ட் சேலரிஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறான். இந்த வேஜஸ், சேலரிஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸை அவன் எப்படி அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அக்ரூவல் பேசிஸில் அக்கௌண்ட் பண்ணணும். நார்மலாக வேஜஸ், சேலரி, இந்த அதர் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், இந்த மெடிக்கல் கேர், இதெல்லாம் வந்து அக்ரூவல் பேசிஸில் நம்ம அக்கௌண்ட் பண்ணிக்கணும். சார் அக்ரூவல் பேசிஸ்னா என்ன சார்? when the services are rendered you have to recognize the expenses. அதுக்கு ஜர்னல் என்ட்ரிலாம் அவன் சொல்லித்தரான். when you consume that services you have to debit expenses, when there is an obligation you have to credit liability. எனக்கு தெரியும் ஒரு எம்ப்ளாயி என்கிட்ட வேலை செஞ்சான்னா salary to outstanding salary நான் என்ட்ரி பண்ணணும். you have to recognize a liability and an expense. பயந்துராத. when the services are consumed, because அவன் என்கிட்ட வேலை செய்யும் போதே just consuming the services, அப்ப அந்த சர்வீசஸை கன்சியூம் பண்ற பீரியட்ல எக்ஸ்பென்ஸை நீ டெபிட் பண்ணணும், ஆப்ளிகேஷனை நீ லயபிலிட்டியை கிரெடிட் பண்ணணும் அப்படின்றான். நார்மலாக ஒரு வேஜஸ் அண்ட் சேலரிஸ்க்கு அவன் சொல்றது என்னன்னா அக்ரூவல் பேசிஸில் அக்கௌண்ட் பண்ணிக்கோ. whenever services are rendered you have to account the expenses when the services are consumed and you have to recognize the liability. you have to recognize the liability அப்படின்னு சொல்றான். ஸோ அன்டிஸ்கவுண்டட் பேசிஸில் பண்ணணும், நோ ஆக்சுவரியல் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்றான். ஸோ அக்ரூவல் பேசிஸில் அக்கௌண்ட் பண்ணிக்கோ இதை அப்படின்னு சொல்றான். இந்த வேஜஸ், சேலரி, ஆல் தீஸ் திங்ஸ் அக்ரூவல் பேசிஸில் பண்ணிக்கோன்றான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த லீவ் என்கேஷ்மெண்ட் இதை தனியாக டீல் பண்ணுறான். இந்த லீவ் என்கேஷ்மெண்ட்டை எப்படி இந்த அக்ரூவல் பேசிஸில் அக்கௌண்ட் பண்ணும்போது என்ன சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறான் அப்படின்னா, சார் லயபிலிட்டியாக அக்கௌண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறானே, அப்போ நான் பேமெண்ட் கொடுத்தேன்னா அந்த மாதிரி பேமெண்ட் கொடுத்தேன்னா லயபிலிட்டிலேருந்து கழிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். புரியுறதா இல்லையா? ரைட், அதெல்லாம் நமக்கே தெரியும். நம்ம வந்து சேலரி டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரின்னு போட்டோம்னா அதை செட்டில் பண்ணும்போது லயபிலிட்டிலே கழிச்சிக்கோ. நீ ஏதோ அது மாதிரி வேர்டிங்ஸ்லாம் படிக்கும்போது பயந்துரு, அதாவது லயபிலிட்டி ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் பேமெண்ட், அவன் பாவம் அவன் அக்கௌண்ட்ஸ் ஏதோ லா டிராஃப்ட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கான். லயபிலிட்டி இன்கேஸ் த பேமெண்ட் exceeds the liability. ஏன்னா சம்டைம்ஸ் பார்ட்டி வந்து அதிகமாக நம்ம கிட்ட பணத்தை வாங்கி போடுவான். சார் இது சார் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை சார் அவங்க. ஸோ இன்கேஸ் த பேமெண்ட் எக்ஸீட்ஸ் த லயபிலிட்டி ப்ரீபேமெண்ட்டாக வைக்கணும். அதெல்லாம் சும்மா போரிங்காக இருக்கும் அதை படிக்கிறதுக்கு. ஓகேவா? ரைட், நமக்கே தெரியும் பேமெண்ட் எக்ஸஸாக கொடுத்தோன்னா நம்ம என்னவா வைப்போம்? ப்ரீபேமெண்ட். ஸோ அந்த இதில் இந்த வேஜஸ் அண்ட் சேலரிஸ் அக்கௌண்டிங்கில் நீ கற்றுக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம லீவுக்கு வந்துடும். லீவ் வந்து சார் இந்த லீவ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெய்டு லீவ் எல்லாம் ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்டில் வருமா சார்? கண்ணா கேர்ஃபுல்லாக கவனி. இதை வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா ஷார்ட் டேர்ம் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ். அப்படின்னா இந்த வருஷம் நமக்கு ஒரு லீவ் என்டைட்டில்மெண்ட் இருக்கு, அதை வித்தின் 1 இயர்க்குள்ள அவைல் பண்ணணும், வித்தின் 1 இயர்க்குள்ள அவன் கேஷாக எடுத்துக்கணும்னா மட்டும்தான் அது ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். ஓகேவா? அவனால 1 இயர் மட்டும்தான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அது மாதிரி வித்தின் 1 இயர் இருந்தால் மட்டும்தான் இது வந்து இந்த ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்டாக வரும். அதனால இப்போ நான் வார்த்தை என்ன யூஸ் பண்ண போறேன் இனிமேல் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் compensated absences. அப்படின்னா நீ லீவ் போட்டாலும் உனக்கு நான் காம்பன்சேஷன் கொடுப்பேன். அதான் பெய்டு லீவ் தான். அது வந்து அவன் வார்த்தை என்ன யூஸ் பண்ணியிருக்கான்னா ஷார்ட் டேர்ம் காம்பன்சேட்டட். வெறும் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸ் சொல்லாத, ஷார்ட் டேர்ம் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ். இதே லாங் டேர்ம் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ் அப்படின்னா அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்டுக்கு போயிடும். அங்க ஆக்சுவரியல் வேல்யூவேஷன், டிஸ்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. ஷார்ட் டேர்ம் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ் மட்டும்தான் இப்போ நான் சொல்லி கொடுக்க போறேன் கண்ணா. ஓகேவா? ரைட், அழகா கவனிச்சுக்கோ. இதுல நிறைய சம்ஸ் கொடுத்திருக்காங்க கண்ணா. ஓகேவா? ரைட், இதுல நிறைய சம்ஸ் கொடுத்திருக்காங்க, நீ அழகா கவனிச்சுக்கணும். இது ரொம்ப அழகா புரியணும் உனக்கு. ஓகேவா? ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிசன் சார், ஒருத்தனுக்கு என்ன மாதிரிலாம் சார் லீவ் எல்லாம் கொடுக்கலாம், எதுக்கெல்லாம் லீவு கொடுக்கலாம் ஓகே அப்படின்னு கேட்டேன்னா, சும்மா ஒரு கேஷுவல் லீவ் எதுக்கு வேணா, ஏன்னா நம்ம போய் எதுக்குன்னு சொல்லவே கூடாது, நான் என் இஷ்டம் அப்படி, அந்த மாதிரி ஒரு கேஷுவல் லீவ். அதுக்கு பேர் என்னது? கேஷுவல் லீவ். சிக் லீவ், சார் எனக்கு உடம்பு சரியில்லை அதுக்கு எனக்கு லீவ் வேணும், அது வந்து சிக் லீவ். சார் என் ஒய்ஃப் கன்சீவா இருக்கா நான் கூட இருக்கணும் சார், அது வந்து உனக்கு பேட்டர்னிட்டி லீவ். லேடிஸ்க்கு அவங்க கன்சீவா இருக்காங்க அதுக்கு லீவ் மேட்டர்னிட்டி லீவ். ஸோ இது மாதிரி லீவ்ல நிறைய இருக்கு. சார் நான் கொஞ்சம் வந்து மிலிட்ரி சர்வீஸ் போவேன் சார் அதுக்கு எனக்கு ஒரு லீவ். ஸோ அது மாதிரி சில கண்ட்ரீஸ்ல அது மாதிரி இருக்கு. ஓகேவா? ரைட், நீ அது மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஒரு 30 days ஆகுது மிலிட்ரி சர்வீஸ் போகணும் அப்படின்னு
ஒரு லாவே இருக்குது சில கண்ட்ரீஸில் அப்படின்னா. ஸோ அது மாதிரி நீ அந்த டைமில் லீவ் போட்டு மிலிட்ரி சர்வீஸ் போகும்போது உனக்கு சம்பளம் கிரெடிட் ஆகுமா, உன் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து கிரெடிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி லீவ் எல்லாம் உனக்கு இருக்குது. ஸோ லீவில் எப்படி வேணால் லீவ் பேர்லாம் வச்சுக்கலாங்கண்ணா. ஓகேவா, ரைட். டெம்பிள் லீவ், கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு, இதுக்கு ஏதோ ஒன்று என்ன வேணால் லீவ் வச்சுக்கலாமண்ணா, என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். ஓகேவா, ரைட். இந்த லீவு நம்ம போட்டால் எங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை. நீ லீவு கொடுக்கறது, லீவு போட்டாலும் பணம் கொடுப்பியா, அதுதான் எங்களோட கன்சர்ன். கரெக்டா இல்லையா? நான் லீவு போட்டாலும் எனக்கு சம்பளம் கொடுப்பியா, அதுதான் எனக்கு கன்சர்ன். லீவுக்கு என்ன வேணா பேர்லாம் நீ வச்சுக்கோ. ஓகேவா, ரைட்டா? அந்த மாதிரி லீவு போட்டாலும் நான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அதுதான் பெய்டு லீவ். எனக்கு அதான் என்னது பெய்டு லீவ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த லீவ் இதுல பார்த்தோம்னா ரெண்டு லீவ் இருக்கு. அக்யூமுலேட்டட் காம்பன்சேட்டிங் ஆப்சன்சஸ் அண்ட் நான் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ் அப்படின்னு இருக்கு. accumulating compensated absences, non accumulating compensated absences அப்படின்னு இந்த லீவ் இதுல ரெண்டு இருக்கு. சார் எதுன்னு சார் accumulating compensated absences? ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் நீ லீவ் போடுற, தட் இஸ் இந்த வருஷம் உனக்கு லீவ் இருக்கு, அதை லீவ் போடாம நீ இருக்க, அடுத்த வருஷம் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் நான் எனக்கு லீவ் என்டைட்டில்மெண்ட் இருக்கு, நானா லீவ் போடலப்பா, அடுத்த வருஷம் சேர்த்து எடுத்துக்கலாம்ப்பா. ஐ கேன் கேரி ஃபார்வர்ட் மை லீவ் என்டைட்டில்மெண்ட். யூ கேன் கேரி ஃபார்வர்ட் அப்படின்னா யூ கேன் அக்யூமுலேட். ஸோ அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ். இப்போ இந்த வருஷம் உனக்கு ஒரு லீவ் என்டைட்டில்மெண்ட் இருக்கு, அதை நீ எடுக்கல அப்படின்னா அந்த வருஷமே லாப்ஸ் ஆயிடும், அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் ஆகாது. அப்ப கேரி ஃபார்வர்ட் ஆகாதுன்னா அது நான் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ். அது நான் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ். அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ் அண்ட் நான் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ். நான் இந்த வருஷம் எனக்கு உண்டான லீவை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கல, என்னால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இந்த வருஷம் என்னோட லீவை நான் யூஸ் பண்ணல, அடுத்த வருஷம் என்னால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படின்னா accumulating compensated absences. அடுத்த வருஷம் என்னால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது, நான் accumulating compensated absences. அழகாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம், சூப்பர் அழகா எல்லாரும் கவனிக்கணும் எப்படி இந்த ஸ்டாண்டர்ட் திங்க் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் சம் உள்ள போகிறோம் நம்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிபிருந்தா என்னோட எம்ப்ளாயி, 300 நாள், ஓகேவா, ரைட், 300 டேஸ் அவ என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ஆகணும். சார் என்ன சார் 365 நாளில் 65 நாளில் அந்த ஹாலிடேஸ்லாம் நாங்கள் கழிச்சுட்டு எஃபெக்டிவ் ஒர்க்கிங் டேஸ் அவளுக்கு 300. அந்த 300 ஒர்க்கிங் டேஸ்க்கு நான் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ரைட். 300 ஒர்க்கிங் டேஸ்க்கு 3 lakh rupees அவளுக்கு சம்பளம். சார் பராயணமா சார்? ஆமாம். ஓகேவா, ரைட். உன் புக்கில் 30 lakhsலாம் கொடுத்துருக்கான், அதெல்லாம் நமக்கு டைம் ஆகும். ஸோ 3 lakhs நமக்கு போதும். ஓகேவா, ரைட். 300 டேஸ் அவ எஃபெக்டிவ் ஒர்க்கிங் டேஸ், அது 3 lakh rupees அவளுக்கு சம்பளம். இந்த 300 டேஸ் ஒர்க்கிங் டேஸ்க்கு 3 lakhs சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்ல நான். இப்போ இந்த 300 டேஸ்ல அவகிட்ட நான் என்ன சொல்றேன்னா 30 நாள் நீ லீவ் எடுத்துக்கலாம் ஹரிபிருந்தா. ஓகேவா, 30 டேஸ் நீ லீவ் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 300 டேஸ்ல அவ 270 டேஸ் ஒர்க் பண்ணா கூட நான் 300 டேஸ்க்கு பணம் கொடுப்பேன். அதான் கான்செப்ட். ஓகேவா, ரைட். 300 டேஸ் அவளோட ஒர்க்கிங் டேஸ், அதுல 30 டேஸ் அவ வந்து கேஷுவல் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, ரைட். அப்படின்னா இதோட அர்த்தம் அழகா தமிழ்ல புரிஞ்சுக்கோ. 300 நாள் ஒர்க்கிங் டேஸ், அந்த 300 நாளோட salary தான் 3 lakhs. 365 டேஸ் ஓடுது அப்படின்னு பாடாத, புரியுறதா? 300 நாளோட salary தான் 3 lakhs. ஓகேவா, ரைட். எதுக்காக சார் இவ்வளவு அழுத்தி சொல்றீங்க? பர் டே salary என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, நீ வாட்டுக்கும் அந்த 3 lakh divided by 365 னு போட்டுறியோன்னு பயப்படுறேன். ஓகேவா, 3 lakhs divided by 300, அவளோட எஃபெக்டிவ் ஒர்க்கிங் டேஸ் வந்து 300 டேஸ், அதுல 30 டேஸ் அவ வேணும்னா அவ எடுத்துக்கலாம். ஓகேவா, ரைட். வேணும்னா அவ எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டா 30 டேஸையும் எடுத்துட்டாப்பா, அவளுக்கு இருக்க என்டைட்டில்மெண்ட் எல்லாத்தையும் 30 நாள் ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துட்டான்னா அப்ப எவ்வளவு நாள் அவ வேலை செஞ்சிருக்கா? 270 டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கா. 30 டேஸ் லீவ் எடுத்துட்டா. அவளோட லீவ் என்டைட்டில்மெண்ட் எவ்வளவு நாள்? 30 டேஸ். அவ எடுத்த லீவ் டேக்கன் என்னது? 30 டேஸ். இப்போ நான் எவ்வளவு சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டேன்னா அந்த 300 டேஸ் 3 lakhs அவளுக்கு கொடுத்துருவேன். இது எனக்கு நல்லா புரியுது சார். இதுக்கு மேல தான் நமக்கு ஆரம்பம், வாழ்க்கையே இதுக்கு மேல தான் ஆரம்பம். ஓகே, 3 lakhs நான் கொடுத்துருவேன் சார். இப்போ கவனிங்க. ஓகேவா, ரைட். ஷர்மிளா ஆன்சர் பண்றியாக்கண்ணா? ஷர்மிளா, ஓகே, ஷர்மிளாக்கு போடு. ஓகே, இப்போ 300 டேஸ் அழகாக கவனிச்சுக்கோ. 300 டேஸ் நீங்களாம கொஞ்சம் நோட்டில் எழுதிக்கலாம், நீ எப்படி திங்க் பண்ணுறன்றதை பார்க்குற, சும்மா எழுதிக்கோ. ஸோ தட் இது வந்து கேட்ச் பண்ணிட்டேனே இந்த கான்செப்டை, இந்த தண்ட குட்டி சம்ஸ் 2 நிமிஷம் சம்ஸ் எல்லாம் நீ அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ 300 டேஸ் உன்னோட ஒர்க்கிங் டேஸ், டோட்டல் ஒர்க்கிங் டேஸ்.
30 days உன்னோட பெய்டு கேஷுவல் லீவ். அப்படின்னா லீவ் எடுத்தாலும் நான் அதுக்கு சம்பளம் தருவான்ப்பா. ஓகேவா, ரைட். உன்னோட சேலரி வந்து 300 டேஸ்க்கு 3 lakh rupees. அப்படின்னா per day வந்து 1000 rupees உன்னோட சேலரி. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் 1. ஓகே, கேஸ் 1. இந்த பெய்ட் லீவை வந்து ஐ கேன் கேரி ஃபார்வர்ட் ஃபார் 1 year அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஐ கேன் கேரி ஃபார்வர்டு ஃபார் 1 year. ஓகே, அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த லீவை நான் எடுத்துடணும். நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே இந்த லீவை நான் எடுத்துடணும், இல்லைனா லேப்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இயர் இட் கேன் பி கேரி ஃபார்வர்ட் ஃபார் 1 year. அப்படின்னா இந்த 30 days லீவை நான் இந்த வருஷம் எடுக்கல, 300 நாளுமே ஒர்க் பண்ணிட்டாப்பா ஹரிபிருந்தா, ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல அப்படின்னா அடுத்த வருஷம் அவ வந்து 60 நாள் லீவ் எடுத்துக்கலாம். 60 நாள் லீவ் எடுத்தாலும் நான் படம் கொடுப்பேன். புரியுறது இல்லையா? அடுத்த வருஷம் 60 days. ஏன்னா செகண்ட் இயருக்கு ஒரு 30 days இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர் எடுக்காத 30 days-உம் அவ கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். புரியுறதா அவங்க எல்லாருக்கும் நான் பேச்சது? புரியுறதா உனக்கு? ஓகே, இப்போ அவன் ஏதோ ஒன்று சொல்ல வரான், புரியுதா? நான் சொல்ல வரல, அவன் ஏதோ உனக்கு திணிக்க வரான். ஸோ அதை நான் திணிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ரைட். கேஸ் ஏ வந்து ஒர்க்கிங் டேஸ், எஃபெக்டிவ் ஒர்க்கிங் டேஸ், தட் இஸ் லீவ் டேக்கன் அப்படின்னு எழுதிக்கோ. லீவ் taken 30 days. Case A, leave taken 30 days. இப்போ what is the amount of obligation to be recorded? Case A ல past journal entry. உன்னோட ஹரிபிருந்தா உன் எம்ப்ளாயி நினச்சி ஜேர்னல் என்ட்ரி போடு உன் புக்கில். ஸோ 300 நாள் அவளுக்கு என்டைட்டில்மெண்ட் 30 days. ஸோ 1 year அவள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் லீவை. ஒரு நாளைக்கு 1000 ரூபா அவளுக்கு சம்பளம். ஸோ ஒரு வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா சம்பளம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் ஏ வந்து ஆக்சுவல் லீவ் டேக்கன் வந்து 30 days. அப்படின்னா அவளோட லீவ் என்டைட்டில்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டா. அப்போ அன்யூட்டிலைஸ்ட் லீவ்னு எதுவுமே கிடையாது. இப்போ ஜேர்னல் என்ட்ரி போடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவேன்? என்னடா மெசேஜ் போடுவீங்களா, போட மாட்டீங்களா? ஏதோ ஒரு ஹெட்டை போட்டுக்கோ. லீவ் என்கேஷ்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட், சேலரி அக்கௌண்ட் டெபிட், ஆர் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அக்கௌண்ட் டெபிட், எதையோ அந்த போடு. ஒரு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கோ. இப்போ எவ்வளோ நாளைக்கு அவளுக்கு சம்பளம் தருவேன்? 270 days கொடுப்பியா, 300 days கொடுப்பியா? 270 கொடுப்பேன்னா இப்படி பண்ணு, 300 daysக்கு கொடுப்பேன்னா இப்படி பண்ணு பார்ப்போம். 300 daysக்கு நம்ம கொடுப்போம். இதுக்கு 2 வகையாக இப்போ ஒன்றுக்கு சார் எனக்கு லாஜிக்கலாக புரிஞ்சிச்சு சார், 300 daysக்கு தான் சார் கொடுப்போம். ஏன்னா 30 நாளில் நம்ம வந்து அவள் லீவ் எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்துன்னு இருக்கா. பட் ஸ்டில் ஐ ஹவ் டு பே. அவள் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணது எவ்வளோ? 270 days. ஸோ ப்ளஸ் அந்த லீவ் எடுத்த நாளைக்கு நான் சம்பளம் தரேன்னு தான் அக்ரி பண்ணியிருக்கேன். ஸோ 300 daysக்கு நான் சம்பளம் தருவேன். ஆனால் நான் வந்து இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி சும்மா எழுத முடியுமான்னு பாரு. ஓகேவா, ரைட். நீ எழுதுகிற ஜேர்னல் என்ட்ரியை இபி அக்கௌண்ட் டெபிட், இபினா எலக்ட்ரிசிட்டி போர்டு அது மாதிரி, எம்ப்ளாயி பெனிஃபிட். ஓகேவா, ரைட். எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கௌண்ட் டெபிட் 270 into 1000. நான் ஹரிபிருந்தாக்கு எப்படி தரேன் பார். எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கௌண்ட் டெபிட் 270 into 1000. 270 நாள் தானே வேலை பார்த்துருக்க, அதுக்கு இந்த கையில் பொடி. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கௌண்ட் டெபிட் பிராக்கெட்டில் லீவ் என்கேஷ்மெண்ட். ஓகேவா, எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கௌண்ட் டெபிட் 30 into 1000 to provision or / bankன்னு போட்டுக்கோ. பேமெண்ட்டே பண்ணிட்டோம், 3 lakh rupees. ஓகேவா, ரைட். இதுதான் சிச்சுவேஷன் 1. எனக்குன்னா இதுதான் சிச்சுவேஷன் 1. to பேங்க்னே போட்டுக்கோ, பணத்தை கொடுத்துட்டோம் நம்ம. ஓகே, சிச்சுவேஷன் 2, லீவ் டேக்கன் 0 days. இப்போ என்ன பண்ணுவ? அவ லீவே எடுக்கல. அவ இந்த லீவை அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏன்னா இது அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ். ஓகேவா, அடுத்த வருஷம் இவ சேர்த்து லீவ் எடுத்துக்கலாம். அந்த லீவ் லேப்ஸ் ஆகல, அந்த லீவ் அந்த வருஷமே லேப்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா அது நான் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ். இப்போ அந்த லீவை அவ கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் 1 yearக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ நான் எப்படி சார் என்ட்ரி போடணும் இதுக்கு? இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறான்றதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் இங்கே இருந்தால் உங்களை கேட்டுக்கிட்டு கேள்வியெல்லாம் பண்ணலாம். இப்போ இதை போட்டு உங்களை கேள்வி கேட்டு டைம் ஆகிடும்ன்றதுனால நான் அழகாக சொல்கிறேன். கவனி, இந்த ஸ்டாண்டர்ட் எப்படி சொல்கிறேன்னா, சரவணன் இந்த வருஷம் அவள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கா? 300 daysம் ஒர்க் பண்ணிட்டா. அவளோட என்டைட்டில்மெண்ட், லீவ் என்டைட்டில்மெண்ட்டை அவள் யூஸ் பண்ணலை. அப்போ
அன்யூட்டிலைஸ்ட் லீவ் அவளுக்கு எவ்வளோ இருக்கு? 30 days இருக்கு. அந்த அன்யூட்டிலைஸ்ட் லீவை அடுத்த வருஷம் சேர்த்து எடுத்துக்க முடியுமா முடியாதா அப்படின்னா எடுத்துக்க முடியும். ஏன்னா இது அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ், இட் கேன் பி கேரி ஃபார்வர்ட் ஃபார் 1 year. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றான்னா, சரவணன் இப்போ என்ட்ரியை போடு, 300 நாள் வேலை பார்த்தால அவளுக்கு கையில் பணம் கூட, அந்த 300 நாள் வேலை பார்த்ததுக்கு எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கௌண்ட் டெபிட் 300 into 1000 கையில் கொடு பணத்தை, 300 into 1000 ஓகேவா ரைட். டு பேங்க் அக்கௌண்ட் 300 into 1000 கையில் பணத்தை கொடுத்துரு, 3 லட்சம். அவள் தான் 300 நாள் வேலை பார்த்துட்டால, அதுக்கு 3 லட்சம் கொடுத்துரு. இப்போ இந்த 30 நாள் வந்து அவள் லீவ் எடுக்காம இருக்கால, இந்த லீவ் எடுக்காம இருந்ததுனால ஃபியூச்சர்ல இந்த லீவ் எடுக்காம சர்வீஸ் பண்ணால, அதனால ஃபியூச்சர்ல நமக்கு ஏதோ ஆப்ளிகேஷன் இருக்கா? ஃபியூச்சர்ல அவ லீவ் எடுத்தாலும் பணம் கொடுக்கணும்ல, ஃபியூச்சர்ல அவ லீவ் எடுத்தாலும் பணம் கொடுக்கணும்ல, அதனால அந்த ஃபியூச்சர் ஆப்ளிகேஷனை இந்த வருஷமே ப்ரொவைட் பண்ணு. அதுக்கு இன்னொரு என்ட்ரியை போடு, அன்யூட்டிலைஸ்ட் லீவுக்கு எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கௌண்ட் டெபிட்டோ ப்ரொவிஷன் ஃபார் எம்ப்ளாயி பெனிஃபிட் 30,000 இது ரெண்டுத்தையும் போடுன்றான். அப்போ இந்த வருஷம் என்னோட P&L எம்ப்ளாயி பெனிஃபிட் 3,30,000 என்னோட P&L எம்ப்ளாயி பெனிஃபிட்டா போகிறது. ஏன்னா இந்த வருஷம் எடுக்காத லீவை அவள் அடுத்த வருஷம் எடுக்கிறாள். ஸோ அப்போ அடுத்த வருஷம் எடுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு என்டைட்டில்மெண்ட் இருக்கு. அப்போ அவள் அடுத்த வருஷம் இந்த லீவை எடுத்தான்னா கூட நான் பேமெண்ட் பண்ணணும் அவளுக்கு. கரெக்டாக லீவ் எடுக்கிறதுக்கே நான் பேமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ரைட் அவளுக்கு அடுத்த வருஷம் கிடைச்சது எதனால? கேர்ஃபுல்லாக கவனி, என்னோட வேர்டிங்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக கவனி. அடுத்த வருஷம் அவளுக்கு ஒரு ரைட் கிடைச்சதுல, ஏன்னா நார்மலா செகண்ட் இயர் அவளோட லீவ் என்டைட்டில்மெண்ட் 30 days தான். ஆனா இந்த வருஷம் எடுக்காதனால அடுத்த வருஷம் எடுக்கிறா. அப்ப இந்த வருஷம் ஏதோ சர்வீஸ் பண்ணிட்டா, அதனால அவளுக்கு அடுத்த வருஷம் பெனிஃபிட் கிடைக்கிறது. அப்ப அந்த அடுத்த வருஷம் கிடைக்கிற பெனிஃபிட் இந்த வருஷம் சர்வீஸ்னால, அதனால அந்த பெனிஃபிட்டை இந்த வருஷமே ப்ரொவைட் பண்ணு அப்படின்னு சொல்றான். புரியுறதுல? இந்த சர்வீஸ்னால தானே அவளுக்கு ஃபியூச்சர்ல அந்த பெனிஃபிட் வரப்போகுது, அதனால இந்த வருஷமே அதை ப்ரொவைட் பண்ணு அப்படின்னு சொல்றான். சோ அப்ப எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கௌண்ட் டெபிட்டோ ப்ரொவிஷன் ஃபார் எம்ப்ளாயி பெனிஃபிட் ஆப்ளிகேஷன்ஸ் அது மாதிரி நீ போட்டுக்கலாம். ஓகேவா கண்ணா? ப்ரொவிஷன் ஃபார் லீவ் என்கேஷ்மெண்ட் அது மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கலாம், லீவ் சேலரி அது மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எம்ப்ளாயி பெனிஃபிட், சரி இது கேஷாக கொடுக்க மாட்டோமா, இது லீவ் எடுக்கும்போது தானே கொடுப்போம். புரியுறதா இல்லையா? ரைட். ஸோ லீவ் எடுக்கும்போது சம்பளம், அதனால எம்ப்ளாயி பெனிஃபிட் டு ப்ரொவிஷன். இதை இந்த வருஷமே கேஷாக வாங்கிக்கலாமா? அவள் அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி லீவாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா லேப்ஸ் ஆகிடும். ஓகேவா ரைட்? இல்லைன்னா என்ன ஆகிடும்? லேப்ஸ் ஆகிடும். இதை லீவாக எடுத்துக்கலாம், கேஷாக எடுக்கிறது அப்புறம் வர, இப்போதைக்கு இவ லீவாக எடுத்துக்கலாம். ஓகேவா ரைட்? இப்போ அடுத்த வருஷம், இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து 300 ஒர்க்கிங் டேஸ், அவளுக்கு 30 days வந்து லீவ் என்டைட்டில்மெண்ட், லீவே எடுக்கல ஹரிபிருந்தா. நம்ம என்ன பண்ணோம், 300 நாள் அவ வேலை பண்ணிட்டா, அதுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா. ஸோ 300 into 1000 3 lakh rupees கொடுத்துட்டோம். இப்போ இந்த 30 நாள் எடுக்கலையே, இதனால இவளுக்கு அடுத்த வருஷம் இதை கேரி ஃபார்வர்ட் எதுவும் பெனிஃபிட் இருக்கா? இருக்கு. ஏன்னா அடுத்த வருஷம் அவ வந்து 60 நாள் 30 நாள் நார்மல் என்டைட்டில்மெண்ட் பிளஸ் இந்த 30 நாள் 60 நாள் அவ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இந்த வருஷம் அவ பண்ணா தெரியுமா, லீவ் எடுக்காம ஒரு சர்வீஸ் பண்ணால, அந்த சர்வீஸ்னால தான் அவளுக்கு ஃபியூச்சர்ல பெனிஃபிட் வருது. அப்படின்னா அந்த ஃபியூச்சர் பெனிஃபிட் வந்து இந்த வருஷத்தோட எக்ஸ்பென்ஸ், ஏன்னா இந்த சர்வீஸ்னால தான் அந்த பெனிஃபிட், அதனால இந்த வருஷமே எக்ஸ்பென்ஸை புக் பண்ண அப்படின்னு சொல்றான். ஸோ நம்ம எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கௌண்ட் டெபிட் ப்ரொவிஷன் போட்டு அந்த 30,000 புக் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் கேர்ஃபுல்லாக கவனி, நெக்ஸ்ட் இயர் வந்து அவளுக்கு 300 நாள் ஒர்க்கிங், அதில் அந்த வருஷத்துக்கு ஒரு 30 நாள் அவள் எடுக்கலாம், அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கால ஒரு 30 days, அதையும் அவள் எடுக்கலாம். ஸோ அவளுக்கு மொத்தமாக லீவ் என்டைட்டில்மெண்ட்னு பார்த்தோன்னா 60 days இருக்கு அவளுக்கு. இப்போ என்ன பண்ணிட்டேன்னா பிருந்தா வந்து ஹரிபிருந்தா வந்து 60 days எடுத்துட்டாப்பா லீவை. நெக்ஸ்ட் இயர் வந்து 240 days தான் அவள் ஒர்க் பண்ணியிருக்கா, 240 days ஒர்க் பண்ணியிருக்கா, 60 days அவள் லீவ் எடுத்துட்டா. எல்லாரும் என்னோட திங்க் பண்ணணும் நீ. ஓகேவா ரைட்? இப்போ 240 days அவ ஒர்க் பண்ணிருக்கா, 60 days லீவ் எடுத்திருக்கா. அப்படின்னா நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இயர் வந்து நம்ம எவ்வளவு பேமெண்ட் பண்ணோம்னு பார்த்தோம்னா 3 lakhs பேமெண்ட் பண்ணிருப்போம். கரெக்டா? ப்ரொவிஷன் வந்து ஒரு 30,000 கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர் வந்து நம்ம 3 lakhs பேமெண்ட் பண்ணி ப்ரொவிஷன் வந்து ஒரு 30,000 நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்த வருஷம் அவ 240 days ஒர்க் பண்ணி பர்ஃபெக்டா அவ வந்து 60 நாள் லீவ் எடுத்துட்டா. இப்போ நான் எப்படி என்ட்ரி போடுவேன்னா, அந்த 240 days ஒர்க் பண்ணால அதுக்கு ஃபர்ஸ்ட் 1000
1000 ரூபாய் ஒரு கவரில் வச்சு கொடு. ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட் 240 into 1000. ஸோ அதை கையில் வச்சு கேஷாக கொடுத்துரு. ஓகேவா, ரைட், கேஷாக கொடுத்துரு. ஸோ அது கேஷ். அப்போ அதுக்கு கிரெடிட் வந்து பேங்க்ல வரணும், அதுக்காக சொல்கிறேன், கவரில் வச்சு கொடுத்துரு. ரெண்டாவது, அந்த வருஷம் 30 நாள் என்டைட்டில்மெண்ட் இருக்குல்ல, தட் இஸ் செகண்ட் இயர் அவளுக்கு 30 நாள் என்டைட்டில்மெண்ட் இருக்குல்ல, அதை அவ எடுத்துட்டா. அவ எடுத்தாலும் அந்த லீவுக்கு நான் பேமெண்ட் பண்ணணும். ஓகேவா, அதான அரேஞ்ச்மெண்ட்டே. ஸோ அப்போ ஒன்ஸ் அகைன் எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்னு போட்டு அந்த 30 நாள் செகண்ட் இயர் லீவ் என்டைட்டில்மெண்ட்டுக்கு இன்னொரு கவர் கொடு. 30 into 1000 ரூபாய், 30,000 ரூபாய இன்னொரு கவர்ல 240 நாள் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு கவர் கொடுத்துட்டோம். 240 கவர்னாலே பேங்க் கிரெடிட்னு அர்த்தம். ஸோ 240 into 1000 rupees. அதுக்கப்புறம் அந்த 30 நாள் லீவ் போட்டா தெரியுமா, செகண்ட் இயர் லீவ் என்டைட்டில்மெண்ட் போட்டால, அதுக்கும் நீ கவர் கொடு. ஏன்னா செகண்ட் இயர் லீவ் என்டைட்டில்மெண்ட், அவ லீவ் போட்டாலும் நம்ம பணம் கொடுக்கணும். ஸோ கொடுத்துரு. இப்போ லாஸ்ட் இயர் லீவை இந்த வருஷம் போட்டா தெரியுமா, லாஸ்ட் இயர் எடுக்க வேண்டிய லீவை இந்த வருஷம் போட்டா தெரியுமா, அதுக்கு லாஸ்ட் இயரே நம்ம ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அதனால நீ எம்ப்ளாயி பெனிஃபிட்னு டெபிட் பண்ணாம ப்ரொவிஷன் அக்கவுண்டை டெபிட் பண்ணிடு. எதை டெபிட் பண்ணிடு, ப்ரொவிஷன் அக்கவுண்டை நீ டெபிட் பண்ணிடு. அதுக்கு கவர் நீ வந்து கொடுத்துரு. ஸோ ப்ரொவிஷன் அக்கவுண்டை நீ டெபிட் பண்றது, ஆல்ரெடி நம்ம எவ்வளவு ப்ரொவிஷன் போட்டோம், 30,000. அந்த 30,000 அப்போ 2,40,000 EB அக்கவுண்ட், எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கவுண்ட் டெபிட் 2,40,000, எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கவுண்ட் டெபிட் 30,000, ப்ரொவிஷன் ஃபார் எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கவுண்ட் 30,000 டு பேங்க் அக்கவுண்ட் 3 lakhs. புரியுதா? ஏன்னா லாஸ்ட் இயர் கொடுக்காம வச்சிருந்தல்ல, சோ அதை இந்த வருஷம் கவர் போட்டு நீ கொடுத்துரு. சோ EB-க்கும் கவர், அந்த 2,40,000க்கும் ஒரு கவர் கொடுக்கணும், அந்த 30,000 ஒரு கவர் கொடுக்கணும். இதுக்கு கவர் கொடுக்கும்போது EB அக்கவுண்ட் டெபிட் பண்ணாம ப்ரொவிஷன் ஃபார் EB அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அப்படின்னு போடணும். ஏன்னா இந்த லீவுக்கு லாஸ்ட் இயரே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். we are just discharging our obligation. இந்த கிளாரிட்டி யாருக்கு வந்திருக்கு? பார்க்க அது சிம்பிளா இருக்கும், சம்ம போடும்போது எதனா சாவடிச்சுன்னு உட்காந்துருப்போம் நம்மள. ஓகேவா, ரைட்? நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இப்போ நான் சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகேவா, ஹரிபிருந்தா ஃபர்ஸ்ட் இயர் 300 days அவ ஒர்க் பண்றதுக்கு ஒர்க்கிங் டேஸ், அதுல 30 days அவ லீவ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் அவ லீவ், அந்த லீவை வந்து 1 year கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அந்த 1 yearன்றதுனால தான் இது ஷார்ட் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்டா வருது. ஓகேவா, ரைட்? 1 yearக்கு மேலே பண்ணிக்கலாம் அப்படின்னா அதர் லாங் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்டா போயிடும். ஸோ அப்போ இந்த ஷார்ட் டர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட் பிரின்சிபல்ஸ் அப்ளை ஆகாது. ஸோ 1 year மட்டும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். சோ 1 year மட்டும் கேரி ஃபார்வர்ட். இவன் வந்து இந்த 30 days ஃபர்ஸ்ட் இயர் லீவே எடுக்கலனா அப்ப 300 நாள் ஒர்க் பண்ணதுக்கு நம்ம கவர் கொடுத்தே ஆகணும்னா கவர் கொடுத்தாகணும். சோ 300 daysக்கு நம்ம பணம் கொடுத்தறோம். இப்போ இந்த 30 days வந்து இவ லீவ் எடுக்கலாம், அடுத்த வருஷம் சேர்த்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ப இந்த வருஷம் சர்வீஸ் தான் அவளுக்கு அடுத்த வருஷம் இந்த லீவ் எடுக்கலாம்ன்ற பெனிஃபிட் கொடுத்திருக்கு. அப்ப அந்த லீவ் எடுக்கும் போதும் அப்ப நம்ம பணம் கொடுப்போம். அவளுக்கு அந்த 30 நாளைக்கு எப்ப லீவ் எடுக்கறாளோ அப்ப பணம் கொடுப்போம். அந்த ஆப்ளிகேஷனை இப்பவே நம்ம அக்கவுண்ட் பண்றோம், எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கவுண்ட் டெபிட் ப்ரொவிஷன். அடுத்த வருஷம் அவ லீவ் எடுக்கும் போது ஆல்ரெடி அந்த ஆப்ளிகேஷன் நம்ம லாஸ்ட் இயர் அக்கவுண்ட் பண்ணிட்டோம், இவ லீவ் எடுப்பான்னு சொல்லி நம்ம. சோ அதை நம்ம வந்து ப்ரொவிஷனை டெபிட் பண்ணி பேமெண்ட்டை நம்ம பண்ணணும். சோ அப்ப எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கவுண்ட் டெபிட் அந்த 240 into 1000, எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கவுண்ட் டெபிட் 30 into 1000, அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் எம்ப்ளாயி பெனிஃபிட் 30 into 1000 டு பேங்க் அக்கவுண்ட் 3 lakhs. இப்போ நீ பார்த்தனா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் இயர் நம்ம பேமெண்ட் பண்ணது 3 lakhs. ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பென்சஸா சார்ஜ் ஆனது 3,30,000. கேர்ஃபுல்லா நீ பார்த்தனா ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பென்ஸா சார்ஜ் ஆனது பார்த்தோம் அப்படின்னா 3,30,000. செகண்ட் இயர் எக்ஸ்பென்ஸா சார்ஜ் ஆனது 2,70,000. செகண்ட் இயர் எக்ஸ்பென்ஸா சார்ஜ் ஆனது 2,70,000. எக்ஸ்பென்சஸ் P&L-க்கு போனது அப்படின்னு பார்த்தனா செகண்ட் இயர் 2,70,000. ஃபர்ஸ்ட் இயர் அவளுக்கு எக்ஸ்பென்ஸ் நமக்கு போனது P&L-க்கு 3 lakhs. கரெக்ட்டா? 3,30,000. 3,30,000. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 3,30,000, செகண்ட் இயர் 2,70,000 போயிருக்கு. சார் இது லாஜிக்கலா கரெக்டா சார்? ஏன்னா நமக்கு ஆனுவல் பேமெண்ட் வந்து 3 lakhs தானே சார். ஸோ இது ஃபர்ஸ்ட் இயர் 3,30,000 போயிருக்கு, செகண்ட் இயர் 2,70,000 எக்ஸ்பென்ஸ் சார்ஜ் ஆயிருக்கு. அது கரெக்டானா அவன் என்ன ஜஸ்டிஃபை பண்ணுறான்னா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இயர் வந்து P&L அதிகம் தான் போகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் அவள் அதிகம் உழைச்சிருக்கா, செகண்ட் இயர் கம்மியாக தான் உழைச்சிருக்கா. ஸோ அந்த உழைச்சதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரொடக்ஷன் ரெவென்யூலாம் இருக்கும் உனக்கு. ஸோ இப்போ அதிகமாக உழைச்ச பீரியடில் அதிக எம்ப்ளாயி பெனிஃபிட் போகணும், கம்மியாக உழைச்ச பீரியடில் கம்மி எம்ப்ளாயி பெனிஃபிட் போகணும். அதுதான் லாஜிக். இந்த ப்ரொவிஷனை நம்ம போடலை அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக போயிருக்கும். நான் பேசுறது புரியுறதா இல்லையா? அப்ப 300 days உழைக்கும் போது இருக்க எம்ப்ளாயி பேர் சார் இந்த ப்ரொவிஷன் ஏன் சார் பண்ணணும், எப்ப பேமெண்ட் கொடுக்கும்போது அப்ப போட்டுக்கலாமே, இப்பதான் ஆல்ரெடி ஆனுவல் சேலரி வந்துச்சு 3 லட்ச ரூபா அப்படின்னு யோசிச்சு அப்படின்னா அவன் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் சொல்றான்னா, இப்ப ஃபர்ஸ்ட் இயர் 300 நாள் ஹரிபிருந்தா உழைச்சிருக்கா, அப்ப 300 நாளோட அவுட்புட் இருக்கும், 300 நாளோட ரெவென்யூ இருக்கும். ஸோ அதுல 300 நாளைக்கு இருக்க எக்ஸ்பென்சஸ் நீ கம்பேர் பண்ணும் போது இவ இந்த வருஷம் அதிகம் உழைச்சிருக்கா, அடுத்த வருஷம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 240 நாள் தான் உழைச்சிருக்கா. ஸோ அப்போ 300 நாள் உழைச்சதுக்கு 240 நாள் அடுத்த வருஷம்
வருஷம் உழைச்சிருக்கான்னா அப்போ இந்த 300 நாள் உழைச்ச அந்த வருஷத்தோட சார்ஜ் எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கணும் அப்படின்றது அவனோட கன்டென்ஷன். ஸோ அதிகமா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இப்போ இந்த லீவ் போடாமல் வேலை பண்ணதுக்கு ஃபியூச்சர்ல உனக்கு ஒரு பெனிஃபிட் வருதுல்ல, அது இந்த சர்வீஸை பேஸ் பண்ணின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷனை போட்டு இங்க எக்ஸ்பென்ஸ் அவன் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. கண்ணா யாருக்கெல்லாம் என்னோட எக்ஸ்பிளனேஷன் லாஜிக் அது புரிஞ்சிடுது அப்படின்னா அப்புறம் நீ செல்ஃபா படிக்கும்போது எல்லாம் புரிய போகிறது. ஓகே, அதுதான் லாஜிக்னு. ஓகே, ஸோ அப்படின்னா சார் ஃபஸ்ட் இயர் சார்ஜ் மாறிடுமா சார்? மாறிடும் கண்ணா. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கோம்? பிஎன்ல 3,30,000 பண்ணியிருக்கோம். செகண்ட் இயரில் 2,70,000 நம்ம பண்ணியிருக்கோம். அவனுக்கான லீவை கரெக்டாக அவன் எடுத்ததுனால நம்ம பேமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இயரும் 3 lakhs தான் பண்ணியிருக்கோம், செகண்ட் இயரும் நம்ம 3 lakhs. டோட்டல் அவுட் ஃப்ளோன்னு பார்த்தோம்னா 6 lakhs தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் இயர் 3.3 lakhs எக்ஸ்பென்ஸாக போயிருக்கு, செகண்ட் இயர் 2.7 lakhs எக்ஸ்பென்ஸாக போயிருக்கு. இந்த லாஜிக்கை நல்லா பிடிச்சிட்டல கண்ணா நீங்கள்? ஓகே ஓகே. ரெண்டாவது இதில் இப்போ சார் இப்போ நீங்கள் வந்து அந்த 30 daysக்கு ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணீங்களே, தட் இஸ் அடுத்த வருஷம் வந்து அவன் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன், தட் இஸ் எம்ப்ளாயி பெனிஃபிட் ப்ரொவிஷன் 30,000 போட்டிங்க. இன்னொன்று வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் பேங்க்னு ஒரு 3 lakhs போட்டிங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் அவள் வந்து லீவே எடுக்கலை, அப்போ அடுத்த வருஷம் அதை எடுப்பா அப்படின்னு சொல்லி போட்டிங்களே. இவன் அடுத்த வருஷம் எடுப்பான்றது இட்ஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன் தான். இப்போ அவன் எடுக்கலைன்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வருஷமும் ஹரிபிருந்தா நம்ம தமிழில் ஹரிபிருந்தா கோச்சிக்கூடாது, இப்போ லூஸ் மாதிரி அடுத்த வருஷமும் 300 நாள் ஃபுல்லாக வேலை பார்த்ததுன்னு வச்சுக்கோ, புரியுறதா இல்லையா? ஸோ அடுத்த வருஷமும் 300 நாள் வேலை பார்த்ததுன்னா இந்த ஃபஸ்ட் இயர் எடுக்காத லீவ் லேப்ஸ் ஆகிடும். சார் அது மாதிரிலாம் லூஸுங்க இருக்குமா சார்? சில பேர் இருப்பா, ஓகேவா, ரைட். ஏன்னா அந்த எம்ப்ளாயரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பல, ஆடிட்டர் போகிற வரைக்கும் அப்படியே ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருப்பேன், அந்த நடிச்சுன்னு உட்காந்து இந்த இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்வான். லீவே எடுக்காமல் அப்படியே சண்டே வேலை செய்கிறேன், மண்டே வேலை செய்கிறேன், ஆடிட்டர், அது மாதிரி சில லூஸுங்க. அதனால லீவ் லேப்ஸ் ஆகிடும். பட் அதர் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும், உனக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கினஸ் அது மாதிரி அதெல்லாம் வரும். ஸோ அதனால இந்த லீவ் என்கேஷ்மெண்ட்டை பெருசாக பார்க்காம விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாம் கேர்ஃபுல்லாக கவனி. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து 300 days அவளோட ஒர்க்கிங் டேஸ், 30 days லீவ் என்டைட்டில்மெண்ட். அந்த 30 days ஹரிபிருந்தா எடுக்கல அப்படின்னா அவளோட அன்யூட்டிலைஸ்டு லீவ் வந்து 30 days. அந்த 30 days அன்யூட்டிலைஸ்டு லீவுக்கு ஃபர்ஸ்ட் இயரே ப்ரொவிஷன் போடணும் அப்படின்னு சொல்றான் இந்த ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த லாஜிக்கும் ஒத்துண்டோம். ஏன்னா இந்த சர்வீஸ் தான் அந்த ஃபியூச்சர் பெனிஃபிட்டை கொடுக்கறது, அதனால இந்த சர்வீஸ் எந்த வருஷம் பண்ணியோ அந்த வருஷமே நீ வந்து எக்ஸ்பென்ஸ் போடுற லாஜிக்கும் ஒத்துண்டோம். பட் ஹரிபிருந்தா ஆல்ரெடி ஒரு டேஷ் இந்த வருஷமே அவள் லீவ் எடுக்கல, அடுத்த வருஷமும் இந்த 30 நாள் எடுக்காமல் போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வருஷம் 60 நாள் எடுக்கணும் அவளுக்கு. நம்ம இந்த 30 நாள் கேரி ஃபார்வர்ட் ஆகிறது எடுக்காமல் விட்டான்னா அந்த லீவ் லேப்ஸ் ஆகிடும். அப்போ இந்த ப்ரொவிஷன் வந்து எனக்கு தண்டமாக போகுமே. அப்போ நான் இந்த ப்ரொவிஷனை போட்டுட்டு அடுத்த வருஷம் ரிவர்ஸ் பண்ணிக்கலாமா? இல்லை, நான் பேசுறது உங்கள் எல்லாருக்கும் புரியறது அடிச்சலமா? ஸோ இது அடுத்த வருஷம் அப்படி ரிவர்ஸ் பண்ணிக்கலாமா? இல்லை, இந்த ப்ரொவிஷன் போடும்போதே நான் வந்து அவள் எடுப்பாளா எடுக்க மாட்டாளா அப்படின்றத அவளோட நேச்சர் கீச்சர்லாம் வச்சு நான் எஸ்டிமேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரொவைட் பண்ணலாமா அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி, தட் இஸ் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணி அவள் ஃபார் எக்ஸாம்பிள் 30 days இவளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது இந்த டேஷ் இது மாதிரி லீவை கேரி ஃபார்வர்ட் பண்ணி 10 நாள் தான் அவைல் பண்ணியிருக்கு, மிச்சம் 20 நாள் இதுக்கு லேப்ஸ் ஆகிருக்கு. ஸோ தண்டமாக இதை விட்டு போயிடுது லீவை. அந்த மாதிரி இதோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா யூ நீட் நாட் கிரியேட் அ ப்ரொவிஷன் ஃபார் 30 days. இட் இஸ் எனஃப் இஃப் யூ கிரியேட் அ ப்ரொவிஷன் ஃபார் 10 days. இட் இஸ் எனஃப் யூ கிரியேட் அ ப்ரொவிஷன் ஃபார் 10 days. அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் அடுத்த வருஷம் இந்த 30 நாள் அன்யூட்டிலைஸ்ட் லீவ் இருக்கு, இந்த அன்யூட்டிலைஸ்ட் லீவை எவ்வளோ அவ எடுப்பா நெக்ஸ்ட் இயர், எவ்வளோ லேப்ஸ் ஆயிடும் அப்படின்னு உன்னால எஸ்டிமேட் பண்ண முடிஞ்சதுன்னா அவ எவ்வளோ எடுப்பாலோ அதுக்கு மட்டும் தான் நீ பணம் கொடுத்தாகணும். லேப்ஸ் ஆச்சுன்னா நீ பணம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா கேரி ஃபார்வர்டு 1 year மட்டும்தான், கேரி ஃபார்வர்டு 1 year மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார் அது எனக்கு கிளாரிட்டி கொடுங்க சார். இப்போ இவ வந்து 300 days ஒர்க்கிங், 300 நாள் இது வேலை பண்ணிடுது, 30 days கிரெடிட் லீவ் இருக்கு. சார் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு அன்யூட்டிலைஸ் 30 days, அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம், அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம். அடுத்த வருஷமும் ஃபுல்லாக 300 நாள் ஒர்க் பண்ணிடுச்சு, லீவே எடுக்கல. அப்போ லீவே எடுக்கலன்னா இப்போ அடுத்த அந்த செகண்ட் இயரில் ஒரு 30 days லீவ் இருக்குல்ல, அது மட்டும் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவா. இந்த ஃபர்ஸ்ட் இயர் கேரி ஃபார்வர்ட் பண்ண லீவ் என்ன ஆகிடும்னா லேப்ஸ் ஆகிடும். அப்படின்னா அதுக்கு பணமே இவளுக்கு கிடைக்காம போயிடும். புரியறத நான் என்ன சொல்கிறேன்னு? இப்போ இந்த இதுக்கு வந்து அவளுக்கு பணமே கிடைக்காம போயிடும். அந்த செகண்ட் இயர் 30 days அவள் ஒர்க் பண்ணா தெரியுமா? செகண்ட் இயர் 300 days ஒர்க் பண்ணா, செகண்ட் இயரும் அசியும் 300 நாள் வேலை பண்ணிடுச்சு. அப்போ நம்ம எப்படி ஜர்னல் என்ட்ரி போடுவோம்? எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கௌண்ட், டெபிட் பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா 300 நாள் வேலை பண்ணியிருக்கா, அதுக்கு கையில் பணம் கொடுத்துருவோம். 300 × 1000 ரூபா.
3 லட்ச ரூபாய் கையில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 30 நாள் அவ செகண்ட் இயர் எடுக்கணும்ல, அதை எடுக்கல, அதை அடுத்த வருஷம் எடுக்கலாம். அப்ப இந்த வருஷம் சர்வீஸ் அடுத்த வருஷம், அதுக்கு எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கௌண்ட் பிட் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 30,000 நான் போட்டுருவேன். நான் பேசுறது புரியறதா அவங்க எல்லாருக்கும்? செகண்ட் இயர் என்ட்ரி நான் போடுறது. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் இயர் தண்டமா ஒரு இது பண்ணிட்டு 30 டேஸ் அதை வேஸ்ட் பண்ணிடுச்சு. அப்ப லாஸ்ட் இயர் நம்ம ஒரு ப்ரொவிஷன் போட்டோம்ல, எம்ப்ளாயி பெனிஃபிட் ப்ரொவிஷன் 30,000, அதை இந்த வருஷம் ரிவர்ஸ் பண்ணிடுவேன். அதை என்ன பண்ணிடுவேன்? ரிவர்ஸ் பண்ணிடுவேன். அப்ப செகண்ட் இயர் நான் என்ன என்ட்ரி போட்டிருப்பேன்? எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் டு பேங்க்னு போட்டு 3 lakhs கொடுத்திருப்பேன். ஏன்னா 300 நாள் வேலை பண்ணியிருக்கான், ஸோ அதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருவேன். அந்த 300 நாள் வேலை பண்ணதுக்கு அவளுக்கு 30 days என்டைட்டில்மெண்ட் இருக்கு, அதை 1 year கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். அதுக்கு ப்ரொவிஷனும் நான் கிரியேட் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த சர்வீஸ் தான் எனக்கு ஃபியூச்சர் ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி அதுக்கு ப்ரொவிஷன் பண்ணிடுவேன். லாஸ்ட் இயர் ப்ரொவிஷனை நான் பேமெண்ட்டே பண்ண வேண்டாம். ஏன்னா லாஸ்ட் இயர் ப்ரொவிஷனை அவள் லீவ் எடுத்திருந்தானா நான் பேமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ லீவே எடுக்கல. அப்போ ப்ரொவிஷன் டு எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்னு அந்த எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸை நான் ரிவர்ஸ் பண்ணிடணும். எனக்கு நான் ரிவர்ஸ் பண்ணணும். யாருக்கு இது நன்னா புரிஞ்சுடுத்து, யாருக்கு நன்னா புரிஞ்சுட்டு. ஸோ இப்போ இந்த ஹரிபிருந்தாவோட நேச்சரே என்னன்னா லீவே எடுக்காது. சில இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, கிளாஸ் என்ன மழை இருந்தாலும் அது வந்து உட்காந்துட்டு இருக்கும். கரெக்டா இல்லையா? ஏன் மிஸ் கேன்சல் பண்ணீங்க, அது அந்த மாதிரி நேச்சர் அவ. ஸோ அது எனக்கு தெரியறது, ஆஸ் அன் எம்ப்ளாயர் இவ லீவ் எடுக்க மாட்டா அப்படின்னு தெரியறது. அப்போ நான் வந்து ப்ரொவைட் பண்ணணுமா வேண்டாமா சார்? இப்போ 30 days அன்யூட்டிலைஸ் லீவ் இருக்கு, இவளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ இது மாதிரி லீவ் எல்லாத்தையும் லேப்ஸ் தான் பண்ணியிருக்கான்னா, நீ அந்த 30 daysக்கு ப்ரொவிஷனே போட வேண்டாங்கண்ணா. இல்லை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவளோட 30 days கேரி ஃபார்வர்ட் பண்ணா 10 days லாப்ஸ் ஆயிடும் சார். இவளுக்கு எப்பயுமே 20 days தான் இவ வந்து எப்பயுமே எடுப்பா, அதை யூஸ் பண்ணுவானா 20 daysக்கு மட்டும் நீ ப்ரொவிஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? அப்படின்னா அன்யூட்டிலைஸ்டு லீவ் எக்ஸ்பெக்டட் டு பி யூட்டிலைஸ்ட் இன் ஃபியூச்சர். ஃபார் தட் அலோன் we need to create a provision. For that alone we need to create a provision. சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்யூட்டிலைஸ்டு லீவ் எக்ஸ்பெக்டட் டு பி யூட்டிலைஸ்டுக்கு நீங்க ப்ரொவிஷன் போட்டீங்க சார். நாளைக்கு அவ அதிகமா எடுத்துட்டான்னா அன்னைக்கு டேட்ல சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட்னா அந்த வருஷம் எக்ஸ்பென்ஸா அதை புக் பண்ணிக்கணும் கண்ணா. ஓகேவா? நம்ம 20 days நினைக்கிறோம். ஸோ அடுத்த வருஷம் ஹரிபிருந்தாக்கு ஏதோ ஒரு இதெல்லாம் வந்துடுது, ஸோ அதனால நிறைய லீவ் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவ தள்ளப்பட்டுட்டா அப்படின்னா, சார் நம்ம 20 daysக்கு தான் ப்ரொவிஷன் போட்டிருக்கோம், ஆனால் அவ 30 days எடுத்துட்டா அப்படின்னா, அப்போ இந்த எக்ஸஸ் வந்து இட்ஸ் a change in accounting estimate. நம்ம எஸ்டிமேட் பண்றோம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி. அந்த சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட் அந்த வருஷம் அந்த 10 days எக்ஸ்பென்ஸா நம்ம புக் பண்ணிக்கணும். யாருக்கு இது சூப்பர் டூப்பரா பையது? யாருக்கு இது சூப்பர் டூப்பரா பையது? சூப்பர் டீச்சலுங்களா? இந்த காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸ்ல நான் இப்போ அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ், நான் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ், நம்ம இப்போ ஜேர்னல் என்ட்ரிலாம் போடுறது அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ்க்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். நான் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸ்க்கு ஆக்சுவலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா we will ignore that unutilized credit. அந்த அன்யூட்டிலைஸ்டு கிரெடிட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா இக்னோர் பண்ணுவோம். ஏன்னா அது நான் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ், அதை உன்னால கேரி ஃபார்வர்டே பண்ண முடியாது. அப்போ இந்த அடிஷனல் என்ட்ரி போடுறோம்ல நம்ம எம்ப்ளாயி பெனிஃபிட் ப்ரொவிஷன், அதை நம்ம போட மாட்டோம். அதை நம்ம போட மாட்டோம். இஃப் இட் இஸ் நான் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ அடிஷனல் என்ட்ரியா போடுறோம்ல, அந்த அன்யூட்டிலைஸ் லீவ் அடுத்த வருஷம் எடுத்துக்க முடியும், ஸோ அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் என்ட்ரி போடுறல, அந்த ப்ரொவிஷன் என்ட்ரியை நீ போட மாட்ட ஃபார் நான் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ். கான்செப்சுவலி கரெக்ட் சார், அது நீங்க சொல்றது கான்செப்சுவலி கரெக்ட் சார். எக்ஸலன்ட் கண்ணா. ஓகேவா? ஸோ அப்போ அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸஸ்க்கு தான் இந்த அடிஷனல் ப்ரொவிஷன் போடுவோம். நான் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பணம் கொடுத்துருவோம். அவன் அந்த மாதிரி லீவ்லாம் எடுக்காம இருந்தான், அன்யூட்டிலைஸ்டாக இருந்ததுன்னா அதுக்கு நோ என்ட்ரி. ஏன்னா அந்த அன்யூட்டிலைஸ் லீவை அடுத்த வருஷம் அவனால் எடுக்க முடியாது, ஸோ அது அந்த வருஷமே லாப்ஸ் ஆகிடுது. ஸோ நான் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸ்க்கு நோ என்ட்ரி, அது மாதிரி வச்சுக்கோ. ஓகேவா? ஆனால் அந்த புக்கில் கொடுக்கும்போது நான் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸஸ் will be recognized when absence occurs அப்படின்னு சொல்லுவான். ஓகேவா? ரைட்? அப்படின்னா என்ன அவன் மீன் பண்றான் அந்த ஸ்டாண்டர்ட்ல அப்படின்னா, when absence occurs I will recognize அப்படின்னா, இப்போ 300 நாள் லீவ் இருக்கு ஹரிபிருந்தா, சாரி 300 நாள் ஒர்க்கிங் டேஸ், 30 days அவளுக்கு லீவ் இருக்கு. அந்த லீவை எப்ப எடுக்கிறாளோ அப்ப பேமெண்ட்டை கொடுப்பேன். லீவ் எடுக்கலன்னா நான் பேமெண்ட்டை கொடுக்க மாட்டேன். அதான் when absence occurs I will pay. இப்போ 270 days அவ ஒர்க் பண்ணியிருக்கா அப்படின்னா 270 டேஸ்க்கு பேமெண்ட் கொடுப்பேன், 30 டேஸ்க்கு பேமெண்ட்டை கொடுப்பேன் அந்த வருஷமே. ஏன்னா லீவ் எடுத்துட்டால அந்த வருஷமே. ஸோ அன்யூட்டிலைஸ்ட், அந்த அன்யூட்டிலைஸ்டு லீவுக்கு நான் என்ட்ரி போட மாட்டேன். ஆனால் அக்யூமுலேட்டட் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸ்க்கு அன்யூட்டிலைஸ்டு லீவுக்கு நான் என்ட்ரி நான் போடுவேன். அதோட ப்ராபபிலிட்டி, அந்த அன்யூட்டிலைஸ்ட் லீவ் எக்ஸ்பெக்டட் டு பி யூட்டிலைஸ்டுக்கு நான் அமௌண்ட் அரைவ் பண்ணி நான் ஜர்னல் என்ட்ரி போடுவேன். கிளாரிட்டி வந்துடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ் இருக்குல்ல, இந்த கேரி ஃபார்வர்ட் லீவு,
இதில் 2 வகை இருக்கு கண்ணா. ஒன்று vested accumulating compensated absences, non-vested accumulating compensated absences. இந்த accumulating compensated absences உனக்கு தெளிவு இருக்கா? accumulating compensated absencesல clarity இருக்குல்ல, அதில் vested ஒன்று இருக்கு, non-vested அப்படின்னு ஒன்று இருக்கு. சார் இது என்ன சார் vested non-vested அப்படின்னா, வெஸ்டட்ன்றது அந்த கேரி ஃபார்வர்ட் ஆகிற லீவை அவன் வந்து எடுக்கல அப்படின்னா கேஷாக எடுத்துக்கலாம். தட் இஸ் இன் கேஸ் he is not utilizing the leave, he can encash it by way of cash. He can take cash from the company. அப்படின்னா இப்போ ராக்கி இருக்கா, திவ்யா இருக்கா, 2 பேர் இருக்கா. நான் ராக்கிக்கு 30 days லீவ் என்டைட்டில்மெண்ட் கொடுக்குறேன், திவ்யாவுக்கும் 30 days லீவ் என்டைட்டில்மெண்ட் கொடுக்குறேன். 300 நாளில் 2 எம்ப்ளாயி எனக்கு இருக்கா, இவளுக்கும் 30 days இருக்கு, அவளுக்கும் 30 days இருக்கு. ராக்கி கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, ராக்கி நீ அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். அப்படி அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி நீ லீவே எடுக்கல அடுத்த வருஷம்னா ராக்கி, நான் உனக்கு இந்த 30 daysக்கு பணமே கொடுத்துட்றேன் ராக்கி அப்படின்னு அவகிட்ட சொல்றேன். நான் சொல்றது புரியுறதா இல்லையா? அப்படின்னா அவ எடுக்கலனாலும் இந்த லீவை, அப்படின்னா ராக்கி அந்த லீவை எடுத்தே ஆகணும் அடுத்த வருஷம், இல்லைன்னா லேப்ஸ் ஆயிடும். அந்த பயம் ராக்கிக்கு வேண்டாம். அடுத்த வருஷம் அவ அந்த லீவை எடுக்கலன்னா அடுத்த வருஷம் எண்டில் அந்த லீவுக்கு நான் கேஷா கொடுத்துருவேன் அப்படின்னா அது vested accumulating compensated absences. அப்படின்னா ராக்கிக்கு நான் என்ன பெனிஃபிட் கொடுக்குறேன்னா, 30 நாள் நீ இந்த ஃபர்ஸ்ட் இயர் லீவ் எடுத்துக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் இயர் லீவே எடுக்கல அப்படின்னா அந்த 30 days அடுத்த வருஷம் கேரி ஃபார் ஆகும். அடுத்த வருஷமும் நீ அதை யூஸ் பண்ணலன்னா அடுத்த வருஷம் எண்டில் நான் உனக்கு கேஷாக கொடுத்துருவேன், கவலைப்படாத. ஆர் நீ அதுக்குள்ளே நீ வேலையை விட்டு போனாலும் நீ எப்போ வேலையை விட்டு போறியோ அப்போ கூட நீ கேஷாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா அது vested accumulating compensated absences அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவங்க லீவ் எடுக்கலன்னா அந்த லீவ் எடுக்காது லேப்ஸ் ஆகாம அவங்களுக்கு கேஷா கையில வந்துடும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வருஷம் வந்து 30 days இருக்கு, 300 days அவ ராக்கி ஒர்க் பண்ணணும். 300 daysல 30 days அவளுக்கு லீவ் என்டைட்டில்மெண்ட் இருக்கு. அவ 300 days ஒர்க் பண்ணிட்டா, 300 days ஒர்க் பண்ணிட்டா. அப்ப 30 days லீவ் கிரெடிட் வச்சிருக்கா. அடுத்த வருஷமும் லீவே எடுக்காம 300 days அவ ஒர்க் பண்ணிட்டா அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர் 30 days இருக்குல்ல, அது நம்ம நார்மலா என்ன சொல்லிடுவோம், லேப்ஸ் ஆயிடுதுன்னு சொல்லிடுவோம்ல. அதே vested accumulating compensated இதா இருந்ததுன்னா அடுத்த வருஷம் எண்ட் அந்த 30 daysக்கு நான் தனியா கேஷ் கொடுத்துருவேன். ஓகேவா? ரைட். அந்த 30 daysக்கு நான் அவளுக்கு தனியா கேஷ், அப்ப 300 daysக்கு நான் கொடுப்பேன், 30 daysக்கு ஒரு கேஷும் கொடுப்பேன், அடுத்த வருஷம் என்டைட்டில்மெண்ட்டுக்கு ப்ரொவிஷனை போட்டுருவேன். நான் பேசுறது புரியுறதா இல்லையா? அப்போ இந்த வருஷம் 300 days ஒர்க் பண்ணியிருக்கா, கேர்ஃபுல்லா கவனி. ராக்கி வந்து 300 daysம் ஒர்க் பண்ணியிருக்கா, அவளுக்கு 30 days லீவ் என்டைட்டில்மெண்ட் இருக்கு. அவ லீவே எடுக்கல அப்படின்னா அந்த 300 days ஒர்க் பண்ணதுக்கு பேமெண்ட் பண்ணிடுவேன், பேங்க்னு சொல்லி பேமெண்ட் பண்ணிடுவேன். அந்த 30 days வந்து அவ அன்யூட்டிலைஸ்ட் லீவ் இருக்குல்ல, அது வந்து வெஸ்டட் அன்யூட்டிலைஸ்ட் லீவ். அப்படின்னா அடுத்த வருஷம் எடுக்கலாம், இல்லைனாலும் அவளுக்கு என்னவா வந்துடும், கேஷா வந்துடும். அப்படின்னா இந்த வெஸ்டட் அக்யூமுலேட்டிவ் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ்க்கு நீ ப்ராபபிலிட்டி பார்க்க கூடாது. அடுத்த வருஷம் எவ்வளவு எடுப்பா, அவ எடுக்கிறா எடுக்க எப்படி உனக்கு பணம் போறது இல்ல. அப்ப இந்த வெஸ்டட் அக்யூமுலேட்டிவ் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸ்க்கு you are not supposed to create, you are not supposed to see the probability of occurrence, probability how much leave she will take. அதை பார்க்காம we have to create full provision for vested accumulating compensated absences. அப்படின்னா அந்த 30 daysக்கு provision கிரியேட் பண்ணிடுவேன். எம்ப்ளாயி பெனிஃபிட் provision 30 daysக்கு 30,000 கிரியேட் பண்ணிடுவேன். அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் அவளுக்கு 3 லட்சம் கேஷ் கொடுத்துருக்கேன், அதுவும் எம்ப்ளாயி பெனிஃபிட்ல எழுதிதான் இருக்கு. அதே மாதிரி அந்த 30 days அன்யூட்டிலைஸ்டு கேரி ஃபார்வர்ட் ஆறுது, அவ எடுக்கிறா எடுக்கல அதை பத்தி கவலை கிடையாது. நெக்ஸ்ட் இயர் எடுத்தான்னா ஓகே நான் கொடுப்பேன் கேஷ், அப்ப எடுக்கும்போது கொடுப்பேன், எடுக்கலன்னா இயர் எண்டில் நான் அவளுக்கு கேஷா கொடுத்துருவேன். இதுதான் என்னோட டேர்ம்ஸ். அப்படின்னா இதை எடுத்தாலும் எடுக்கலனாலும் அவளுக்கு பணம் வந்துடுறது. அப்ப இதுக்கு கட்டாயம் நான் ப்ரொவிஷனை ஃபர்ஸ்ட் இயர் நான் கிரியேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இயர் திருப்பியும் 300 days ஃபுல்லுமே ஒர்க் பண்ணிட்டா, அவளோட கரண்ட் செகண்ட் இயரோட என்டைட்டில்மெண்ட்டும் எடுக்கல, ஃபர்ஸ்ட் இயர் என்டைட்டில்மெண்ட்டும் எடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த 300 days ஒர்க் பண்ணால செகண்ட் இயர், அதுக்கு எம்ப்ளாயி பெனிஃபிட் பேங்க்னு 300 daysக்கு 3 லட்சம் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் ஒரு ப்ரொவிஷன் போட்டேன் தெரியுமா, எம்ப்ளாயி பெனிஃபிட் ப்ரொவிஷன், அதோட கேஷையும் நான் இந்த வருஷம் அவளுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா அந்த லீவ் வந்து லேப்ஸ் ஆல, அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ ப்ரொவிஷன் ஃபார் எம்ப்ளாயி பெனிஃபிட் பேங்க் அந்த 30,000 கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கரண்ட் இயர் எடுக்காம இருக்கால ஒரு 30,000, அதை அடுத்த வருஷம் லீவா எடுத்துக்கலாம் இல்ல கேஷா. சோ அதுக்கு இன்னொரு ப்ரொவிஷன் போடுவேன், எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கவுண்ட் டெபிட் ப்ரொவிஷன் ஃபார் எம்ப்ளாயி பெனிஃபிட் 30,000 அப்படின்னு போடுவேன். புரியறதா உங்க எல்லாருக்கும்? ஒரு கையை தட்டி கொண்டாட மெட்டல் புரிஞ்சிடுச்சுன்னா பேன்னு பார்த்துட்டே இருப்பேன், என்ன நான் உட்காந்து கத்திண்டே இருப்பேன். உனக்கு வந்து வெஸ்டட் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸ், வெஸ்டட் அக்யூமுலேட்டிவ் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ்க்கு
கட்டாயம் அந்த அன்யூட்டிலைஸ் லீவுக்கு அந்த எம்ப்ளாய்க்கு பணம் கிடைச்சிரும். அப்படின்னா பணம் எப்படியும் கிடைச்சிரும், லீவு போட்டாலும் கிடைக்கும், லீவு போடலனாலும் கிடைக்கும். அப்போ அவனுக்கு ஃபுல் ப்ரொவிஷனை நீ கிரியேட் பண்ணணும். அதான் வெஸ்டட் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸ். இதே நான் வெஸ்டட் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸ் அப்படின்னு சொன்னான்னா, நான் வெஸ்டட்னா கேஷே கிடைக்காது உனக்கு. தட் இஸ் லீவ் லேப்ஸ் ஆயிடுத்துனா கேஷ் கிடைக்காது. லீவ் லேப்ஸ் ஆயிடுத்துனா கேஷ் கிடைக்காது. பட் லீவ் எடுத்தேன்னா நான் கேஷ் கொடுப்பேன். புரியுறதா இல்லையா? லீவ் லேப்ஸ் ஆயிடுத்துனா கேஷ் கிடைக்காது. அதுதான் நான் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ். அப்படின்னா non-accumulating compensated absence, sorry, accumulating compensated absences non-vested. என்னக்கனா accumulating compensated absences non-vested அப்படினா அந்த லீவ் லாப்ஸ் ஆச்சுன்னா, லீவ் லாப்ஸ் ஆச்சுன்னா அவனுக்கு பணம் கிடைக்காது. So non-vested accumulating compensated absences, vested accumulating compensated absences. vested accumulating compensated absencesக்கு லீவ் லாப்ஸ் ஆறுது அப்படின்னா கூட அவனுக்கு என்ன கிடைச்சிரும்னா பணம் கிடைச்சிரும். அவன் லீவ் எடுக்கல, அந்த அன்யூட்டிலைஸ் லீவை யூட்டிலைஸ் பண்ணலனாலும் அவனுக்கு கேஷ் கிடைச்சிரும். அதனால அதுக்கு ப்ராபபிலிட்டிலாம் பார்க்காம ஃபுல் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். அதே நான் வெஸ்டட் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸ், நான் வெஸ்டட் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸுக்கு நம்ம ப்ராபபிலிட்டியை வச்சு we have to create a provision. அப்படின்னா நம்ம இப்போ சம்மு போட்டது என்ன சார்? நான் வெஸ்டட் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸஸ்க்கு தான் நான் உங்களுக்கு சம்மு கொடுத்தேன். இந்த ப்ராபபிலிட்டி வச்சு போட்டோம்ல, அது நான் வெஸ்டட் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ். அப்போ அந்த நான் வெஸ்டட் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸ்க்கு அன்யூட்டிலைஸ்டு லீவை நீ யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா உனக்கு பணமே கிடைக்காது, உனக்கு பணமே கிடைக்காது. அதே வெஸ்டட் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸ்ல அன்யூட்டிலைஸ்டு லீவை நீ யூஸ் பண்ணாலும் கிடைக்கும், யூஸ் பண்ணலனாலும் கிடைக்கும். நான் வெஸ்டட் அக்யூமுலேட்டிங் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸ்ல நீ அன்யூட்டிலைஸ்டு லீவை யூஸ் பண்ணனா you will be getting money, யூஸ் பண்ணலனா you will not be getting money. யாருக்கெல்லாம் சூப்பரா புரிஞ்சிடுச்சு? சூப்பரா புரிஞ்சிடுது. அதனால நம்ம vested accumulating compensated absence ரெண்டுத்துக்குமே provision create பண்ணுவோம். ரெண்டுத்துக்குமே we will create a provision. vested ஏனா accumulating compensated absenceக்கு we have to create a provision, but vested accumulated compensating absencesக்கு we have to create full provision irrespective of whether he is availing that leave or not. அதே non vested accumulating compensated absenceக்கு we will check for the probability, we will estimate what is the number of days he will be expected to take the leave. So we will expect some leave, and for that we will create a provision. We will not create provision for full leave. Unutilized leave expected to be utilized alone we will be creating provision in case if it is non-vested accumulating compensated absences. If it is non-accumulating compensated absences, we will not create any provision. Accumulating compensated absences, we will create a provision for unutilized leave. If it is vested, we will create provision for full unutilized leave. In case if it is non-vested, we will create provision only for the unutilized leave expected to be utilized in subsequent year. For non-accumulating compensated absences, we will not create any provision. We will not create any provision. Non-accumulating compensated absences, whatever the unutilized leave, it expires in that year itself. It cannot be carried forward. Accumulating compensated absences, the unutilized leave can be carried forward. If you can encash it, even if you are not utilizing it, that is called as vested. If you cannot encash, if you are not utilizing it, that is called as non-vested accumulating compensated absences. உண்மையா நான் பேசுனது எல்லாருக்கும் உண்மையா புரிஞ்சதா? ஓகே ஓகே. அக்யூமுலேட்டிங்ல ரெண்டு இருக்கு, ஒன்று வெஸ்டட், ஒன்று நான் வெஸ்டட். வெஸ்டட்ல ஃபுல்லா கிடைக்கும் பணம், ஸோ ஃபுல் ப்ரொவிஷன் போடணும். நான் வெஸ்டட்ல எஸ்டிமேட் பண்ணி ப்ரொவிஷனை நம்ம போடணும். ரெண்டுத்துக்குமே நம்ம ப்ரொவிஷன் போடணும். நான் அக்யூமுலேட்டிங்க்கு மட்டும் நம்ம ப்ரொவிஷன் போடக்கூடாது. ப்ராஃபிட் ஷேரிங் அண்ட் போனஸ் பிளான். ப்ராஃபிட் ஷேரிங் அண்ட் போனஸ் பிளான். ஸோ நார்மலி we know bonus is paid either statutorily. There is a concept called statutory bonus. As per payment of bonus act, the employer is having an obligation to pay bonus to the employee, which we call as a statutory bonus. A statutory bonus
bonus should be recognized when the employee renders the service. The statutory bonus should be recognized when the employee renders the service. There is another bonus called as discretionary bonus. Already you all know Payment of Bonus Act. We provide bonus as per Payment of Bonus Act. That is different. When the employee renders a service, you will be providing that statutory bonus. There is another concept called discretionary bonus. In case Payment of Bonus Act doesn't apply to an organization, the organization may pay discretionary bonus. When a discretionary bonus will be accounted in the books of accounts when the bonus is declared. And when the bonus is declared by the organization, then a discretionary bonus will be recognized in the books of accounts. When the bonus is declared by the entity, this profit sharing, that is the employee will be entitled to 5% of remuneration on the profits made, all the after charging, you remember after charging such commission, before charging such commission, some remuneration as a percentage on the net profit that has to be recognized in the period in which the profit is earned. In the period in which the profit is earned. For example, 2021 profits, on that 5% the director will be entitled remuneration. So when you prepare the P&L account of 2021, when you arrive at the profit for 2021, you will provide for that 5% of the profit. So when it has to be recognized, okay, that is a different issue. Actually, this recognition criteria, what is given in the standard. Now I have given you for statutory bonus, when the employee renders the service, you recognize. For discretionary bonus, when the bonus is declared, and for profit sharing, when the period in which the profit is earned. This is a simple understanding. Let us go and see the standard, what they are telling. For profit sharing and bonus plan, the recognition should happen when there is a present obligation. When there is a present obligation, and second thing, a reliable estimate can be made. These are the two conditions to recognize a profit sharing and bonus plan. The first thing is there must be a present obligation. அப்படின்னு சொல்றான். Sir, what is present obligation? இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ்ல பார்த்தா இப்போ இந்தியஸ் 37ல பார்த்தோம் அப்படின்னா present obligation போது the probability of occurrence அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஃபவுண்டேஷன்லயே சொல்லி கொடுத்த the contingent liabilities, contingent assets எல்லாம் படிக்கும்போது present obligation, the probability of occurrence is more compared to the probability of its non-occurrence. Most likely obligation is called as present obligation. முன்னாடி படிச்சிருப்போம். ஆனா இந்த ஸ்டாண்டர்ட்ல what is a present obligation அப்படின்னு நம்ம சொல்றான்னா, in case there is no realistic alternative except to make the payment. If there is no realistic alternative except to make the payment, then there is a present obligation. Present legal or constructive obligation and the bonus plan க்கு இருக்கா அப்படினு பார்க்க சொல்றான். So check whether there is a present legal obligation or present constructive obligation. சரி, எனக்கு present obligation இருக்கான்றது எப்படி தெரியும்? There is no realistic alternative except to make the payment. அதனால தான் நான் சொன்னேன் when the bonus is declared. என்னன்னா when the bonus is declared. So bonus declare பண்ணிட்ட, அது discretionary bonus தான், ஆனா declare பண்ணிட்டேன் அப்படினா, so there is no realistic alternative except to make the payment, because you have made the announcement to the employees, I will give you bonus. இப்ப நான் போயிட்டு என் எம்ப்ளாயீஸ் கிட்ட எல்லாருக்கும் 10,000 போனஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அப்படினா, அதுக்கு அப்புறம் என்னால அதை மாத்த முடியாது அந்த டிசிஷன் அப்படினா, there arises a present obligation because there is no realistic alternative except. இப்போ யாரோ வந்து சொல்றான், சார் அவ்வளவு பணம் இல்ல, டேய் பணம் இல்லைன்னா என்னடா பண்றது, நான் ஆல்ரெடி பப்ளிக்ல எல்லாருக்கும் சொல்லிட்டேன், ரொம்ப அசிங்கமா போயிட்டோம்டா, நம்ம எப்படியாவது கடனையா வாங்கி கொடுத்துருவோம் அந்த பணத்தை. There is no realistic alternative except to make the payment. So first thing is when a profit sharing bonus plan should be accounted in the books of accounts, one, when there is a present obligation. Second is a reliable estimate can be made. Okay, present obligation, there is no realistic alternative except to make the payment, then it is there is a present obligation. Okay, and then a reliable estimate can be made. In lot of chapters they are using a reliable estimate can be made. When a reliable estimate can be made for profit sharing and bonus plan, when a reliable estimate can be made, they have given certain conditions. If these conditions are satisfied, then a reliable estimate can be made. If these conditions are not satisfied, reliable estimate cannot be made. அப்படின்னு conclude பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். When a reliable estimate can be made, the formal terms of the plan, the formal terms of the
plan contains a formula to determine the amount of bonus. The formal terms of the plan contain a formula to determine the amount of bonus. So அந்த bonus arrive பண்றதுக்கு ஒரு formula இருக்கு அந்த ஆர்கனைசேஷன்ல. they are following a formula to arrive at the bonus. அப்படின்னா இப்ப இந்த turnover இதுக்கு மேல போச்சுன்னா அந்த excess turnoverல 20% நான் எம்ப்ளாயிக்கு கொடுப்பேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த கம்பெனியில போனஸ் கொடுக்கிறதுக்கு. இப்ப என் டர்ன்ஓவர் வந்து கேஎஸ் அகாடமில 30 கோடி 50 கோடி இருக்க டர்ன்ஓவர். இப்ப அடுத்த வருஷம் என் எம்ப்ளாயிஸ்லாம் நல்லா வேலை செய்யறான் 60 கோடியா மாறுது. அந்த எக்ஸஸ் 10 கோடியில 20% போனஸ். அது மாதிரி ஏதோ ஒரு ஃபார்முலா. the formal terms of the plan contains a formula to determine the amount of bonus. Adu first. Second thing, the amount of bonus is determined before the financials are approved. The amount is determined before the financial statements are approved by the board அப்படினு சொல்றான். சோ அப்படினா அந்த அமௌண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்குள்ள டிட்டர்மைன் பண்ணனும் கூட அவசியம் இல்ல. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடியாவது அதை டிட்டர்மைன் பண்ண முடியணுமா இருக்கணும் அப்படினு சொல்றான். Third point, the past experience gives a clear evidence of the amount of constructive obligation. The past experience gives a clear evidence of the amount of constructive obligation. Okay sir, அப்ப அந்த financial this balance sheet dateக்கு முன்னாடியே அதை டிட்டர்மைன் பண்ணனும் அவசியம் இல்ல. financial statements approve ஆறதுக்கு முன்னாடி அந்த amount டிட்டர்மைன் பண்ற மாதிரி இருந்தாலும் okay that is okay. Third point அவன் என்ன சொல்றானா, the past experience gives a clear evidence as to the amount of constructive obligation. Adane sir, past experience gives a clear evidence as to the amount of constructive obligation. இப்ப for example ஒரு கம்பெனில நீ வர்க் பண்ற, அந்த கம்பெனில ஒரு அந்த டைரக்டர் என்ன பண்றானா, அவன் இஷ்டத்துக்கு யார் அவனுக்கு க்ளோஸா இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கறான் போனஸ். இப்ப எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கிடையாது. டிஸ்கிரிஷன், அவனுக்கு தோணுத்துனா போனஸ் கொடுக்கறான், இல்லனா போனஸ் கொடுக்கல. அப்படினா past experience does not give a clear evidence as to the amount of constructive obligation. உன்னோட past experience எப்படி இருக்கு, இவன் வந்து ஸ்டாண்டர்டா இந்த டைரக்டர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா இதுதான் அமௌண்ட் ஆஃப் போனஸ், ஏஜ் வைஸ் நம்ம போனஸ் கொடுக்கிறோம், salary வைஸ் போனஸ் கொடுக்கிறோம், டீவியேட் பண்ணாம போனஸ் கொடுக்கறானா இல்ல அவன் இஷ்டத்துக்கு அவன் சொல்ற அமௌண்ட் தான். யார் அவங்களுக்கு க்ளோஸா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அமௌண்ட், யார் கொஞ்சம் இதா இருக்காங்களோ அவனே டிசைட் பண்றான். இப்போ கேஎஸ் அகாடமில பார்த்தா அப்படின்னா நான் டிசிஷன் எடுப்பேன் யாருக்கு என்ன போனஸ் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்னே கிடையாது. இப்போ ஒரு ஆபீஸ்ல, இப்போ எங்க ஆபீஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் பேட்டர்னே கிடையாது. இந்த வருஷம் எனக்கு தோணுதுன்னா நான் போனஸ் கொடுப்பேன், இந்த வருஷம் எல்லாமே என்னால தான் எம்ப்ளாயியால இல்ல அப்படின்னா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன். அப்ப past experience does not give a clear evidence as to the amount of constructive obligation. இப்ப கேஎஸ் அகாடமில சார் நான் ஏன் போனஸ் ப்ரொவைட் பண்ணலனா, நீ பாக்குற இதுக்கு முன்னாடி வருஷம் ஓகே கொடுத்திருக்காரு, அதுக்கு முன்னாடி வருஷம் கொடுக்கல, அதுக்கு முன்னாடி வருஷம் ஏதோ கொடுத்திருக்காரு, எப்படி சார் பிளான், அதெல்லாம் யாருக்கு என்ன போனஸ் கொடுப்பேன்ல அதெல்லாம் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படினா past experience does not give a clear evidence as to the amount of constructive obligation. இதே நீ பாக்குற ஒரு ஆடிட் போற, எவ்ரி லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்ல அழகா அவனோட ப்ராஃபிட்ல 5% கிளியரா அவன் கொடுத்திருக்கான், அதையும் ஹானர் பண்ணிட்டே வந்திருக்கான். அவனோட ப்ராஃபிட்ல இல்ல டர்ன் ஓவர் இதுக்கு மேல போச்சுன்னா அதுல 10% ஒரு ஃபார்முலாவும் இருக்கு, அமௌண்ட்டையும் டிட்டர்மைன் பண்ண முடியும் before the financials are approved. past experience it gives a clear, ஏன்னா இது எல்லாமே டிஸ்கிரிஷனரி போனஸ், இது பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட்ல நான் கொடுக்கல. சோ எனக்கு வந்து கிளியர் ஃபார்முலா இருக்கு, என்னோட டர்ன் ஓவர் வந்து 100 கோடிக்கு மேல போச்சுன்னா அந்த எக்ஸஸ் ஆஃப் 100 crores-ல எவ்வளவு டர்ன் ஓவர் இருக்கோ அதை 20% போனஸ்னு போட்டு அதை salary ratio-ல எல்லாருக்கும் நான் பிரிச்சு கொடுத்துருவேன். இந்த லாஸ்ட் மந்த் salary என்னவோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. பிளஸ் எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டை என்னால டிட்டர்மைன் பண்ண முடியும் before the financials are approved by the appropriate authority, என்னால அந்த அமௌண்ட்டை டிட்டர்மைன் பண்ண முடியும். மூணாவது, இது டிஸ்கிரிஷனரி போனஸ்ன்றதுனால பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருக்குன்னு பாரு. இவன் ரெகுலரா கொடுத்திருக்கானா, ரெகுலரா கொடுக்கலையா, ரெகுலரா கொடுத்திருக்கான்டா இவன் அப்படினா it gives a clear evidence as to the amount of constructive obligation. ஒரு வருஷம் கொடுத்திருக்கான், இன்னொரு வருஷம் கொடுக்கல, இன்னொரு வருஷம் கொடுக்கறான், அடுத்த வருஷம் கொடுக்கல, ஒரு ஃபார்முலா இல்ல. இந்த மூணுமே இருந்தது அப்படினா reliable estimate can be made. இதுல ஒண்ணு இல்ல, மூணுமே இருக்கணும். The formal terms of the plan contains a formula to determine the amount. The amount can be determined before the financials are approved. And third thing is the past experience. Yes, the past experience பத்தி பேசுறீங்க, ஏன்னா இது ஒரு constructive obligation-ன்றதுனால உன்னோட past experience should give a clear evidence as to the amount of constructive obligation. Then only you can
can tell a reliable estimate can be made. புரியறதா கண்ணா எல்லாருக்கும் கிளியரா புரியறதா? ரைட். ஸோ அப்பதான் இந்த ப்ராஃபிட் ஷேரிங் போனஸ் பிளானை நம்ம அக்கௌண்ட் பண்ண முடியும். இந்த ப்ராஃபிட் ஷேரிங் பிளானை கூட நீ வந்து வித்தின் 12 months நீ கொடுக்கறதா இருந்தா மட்டும்தான் அது வந்து உனக்கு ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். அதர்வைஸ் இட் பிகம்ஸ் அ லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். கம்ஃபர்டபுள் கண்ணா? கம்ஃபர்டபுள்? உண்மையா புரியறதா? ரைட். ஸோ ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அன்டிஸ்கவுண்டட்ல பேசிஸ்ல நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம். ஆக்சுவரியல் வேல்யூவேஷன்ஸை இன்வால்வ் பண்ண மாட்டோம் நம்ம ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்க்கு. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம நிறைய ஒரு சம்ஸ் பார்க்க போறோம். குயிக்கா கடகடன்னு சம்ஸை பார்த்துட்டு இந்த ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல, ஏன்னா இதுல 2 ஏரியால சம்ஸ் கேட்கலாம். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் காம்பன்சேட்டட் ஆப்சன்சஸ். இந்த ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ல நமக்கு ஷார்ட் டேர்ம் காம்பன்சேட்டட் ஆப்சன்ஸ்ல சம்ம கேட்கலாம். இன்னொன்னு ப்ராஃபிட் ஷேரிங் பிளான்ஸ்ல நமக்கு சம்ம கேட்கலாம். ஓகேவா? ரைட். இதுல என்ன சார் பெருசா கேட்ட முடியும்? ஒன்றும் பெருசாலாம் கேட்க முடியாது. உனக்கு நல்ல இந்த வெஸ்டேட் நான் வெஸ்டேட் இதெல்லாம் கிளாரிட்டி இருந்ததுன்னா சும்மா கொஸ்டினை கொஞ்சம் பொறுமையா படிச்சு அது என்ன சொல்லணும் ஒரு நிமிஷத்துல ஆன்சர் வந்துடும். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. இதுல கொஞ்சம் சில இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் ஷேரிங் போனஸ் தரோம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்வர்யா ஆன்சர் பண்றால பார்க்கலாம். ஐஸ்வர்யா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்போ வந்து ஐஸ்வர்யா லட்சுமி வந்து எங்கிட்ட 12 months ஒர்க் பண்றா. 12 months ஒர்க் பண்ணி ஸோ அவ தான் ஃபுல்லா கேஎஸ் அகாடமியை பார்த்துக்கிறா. நான் சொன்ன கேஎஸ் அகாடமி ப்ராஃபிட்ல இருந்து உனக்கு 10% தரேன் அப்படின்னு சொல்றேன். சரி ஓகே சார், நான் ஃபுல்லா ஆபரேஷன்ஸை ஹெட் பண்றேன். ஸோ வர ப்ராஃபிட்ல 10% நான் கால்குலேட் பண்ணிட்டேன். ஆனா அவகிட்ட என்ன சொல்றேன்னா, நீ வந்து இதை உனக்கு நான் கொடுக்கணும்னா நீ வந்து அடுத்த 3 மாசமும் நீ இங்க எம்ப்ளாயியா இருக்கணும். நீ வந்து நடுவில் ரிசைன் பண்ற அப்படின்னா தட் இஸ் 12 months நீ இருந்துட்ட, த்ரூ அவுட் த இயர் நீ இருந்துட்ட, அடுத்த 3 months நீ என்கிட்ட இருந்தாதான் 31st March இன்னைக்கு அஸ்யூம் 31st December இயர் எண்டுன்னு வச்சுக்கோ, 31st March வரைக்கும் அவளுக்கு ஒரு சர்வீஸ் கண்டிஷன் போடுறேன். அந்த 3 மாசமும் நீ இருந்தாதான் நான் உனக்கு இந்த 12 மாசத்தோட போனஸை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஆக்சுவலி 12 months போனஸ், ஜனவரில இருந்து டிசம்பர் அவளுக்கு போனஸை நான் கால்குலேட் பண்றேன். ஆனா அதை கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இதை கொடுத்தோன்னு உடனே ஓடிடுவாளோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. சோ ஒரு 3 மாசம் ஒர்க் பண்ண சொல்றேன். ஏன்னா 3 மாசம் ஒர்க் பண்ணிட்டான்னா அவ சைக்கலாஜிக்கலா என்ன நினைப்பானா, இன்னொரு 9 மாசம் ஒர்க் பண்ணா இந்த வருஷம் போனஸ் வருமே, சோ இந்த வருஷம் 3 மாசத்தோட ப்ராஃபிட்டோட போனஸ் நம்ம இல்லாம பண்ணுவோமே, சோ அது 3 மாசம் அவளை ஒரு லாக் இன் பண்றேன், ஒரு சர்வீஸ் கண்டிஷன் போடுறேன். இப்போ என்னன்னா இந்த 12 மாசம் போனஸ் நான் கால்குலேட் பண்ணல, இத 15 மாசம் நான் அமார்டைஸ் பண்ணணுமா இல்ல 12 மாசமாவே போனஸ் நான் அக்கவுண்ட் பண்ணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ராஃபிட்ல அவளோட போனஸ் வந்து 12 லட்சம் வருது. இந்த ஓகே 12 நீ 12ன்னு சொல்லிட போறியோன்னு பயமா இருக்கு. ஓகேவா? ஒரு 30 லட்சம் வருது. ஓகேவா? இதோ வேணா அது வேணா. சோ ஒரு 30 லட்சம் வருது அவளுக்கு போனஸ். அந்த 30 லட்சத்தை 12 months போனஸா ட்ரீட் பண்ணுவியா இல்ல 15 months போனஸா ட்ரீட் பண்ணுவியா? ஏன்னா 12 months போனஸா ட்ரீட் பண்ணனா அந்த வருஷமே இந்த போனஸ் நம்ம ஃபுல் போனஸையும் நம்ம எக்ஸ்பென்ஸா ரெகக்னைஸ் பண்ணிடுவோம். 15 months நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 30 lakhs divided by 15 into 12 மட்டும் நம்ம வந்து இந்த வருஷம் ரெகக்னைஸ் பண்ணிட்டு மிச்சம் 3 மாசம் போனஸை அடுத்த வருஷம் நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மை கொஸ்டின்? கொஸ்டின் புரியுறதா சார்? ஸோ இதை எப்படி பண்ணுவேன்? இது மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ குட்டி குட்டி இஷ்யூஸ்லாம் ஸோ அதெல்லாம் தான் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். சில கம்பெனி என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, எல்லாருக்குமே போனஸ் உண்டுப்பா, தட் இஸ் என்னோட ப்ராஃபிட்ல 5% எல்லாருக்கும் எம்ப்ளாயி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவேன். அவனோட சேலரி ரேஷியோ ஏதோ ஒரு ரேஷியோவில் எல்லா எம்ப்ளாயீஸுக்குமே என்னோட ப்ராஃபிட்ல 5% எம்ப்ளாயீஸ்க்கு நான் கொடுத்துருவேன். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீ வந்து த்ரூ அவுட் தி இயர் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஃபுல் இயர் நீ ஒர்க் பண்ணியிருக்கணும். நீ நடுவில் போயிட்ட அப்படின்னா நான் தரமாட்டேன், நடுவில் ஜாயின் பண்ணனாலும் உனக்கு கிடையாது. ஸோ ஜனவரி 1ல இருந்து ஜனவரி 31st வரைக்கும் நீ என்னோட பேரோல்ல இருந்தனா இந்த பெனிஃபிட் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்னன்னா எல்லாருமே ஜனவரி 1ல இருந்து இருந்திருக்க மாட்டான். ஜனவரி 1 அப்போ ஈவன் தோ நான் 5% நான் சொல்லியிருந்தா கூட ப்ராஃபிட்ல நான் வந்து 5% அவுட்ஃப்ளோ எனக்கு இருக்காது. ஏன்னா 5% ஆஃப் த ப்ராஃபிட் வந்து நான் வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அப்படிதான் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ சில பேர் அதுல இருக்க மாட்டான். ஸோ எனக்கு எஃபெக்டிவ் அவுட்ஃப்ளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4.5% ஆர் 4% வரும். அப்ப நான் எவ்வளவு ப்ரொவைட் பண்ணும்? 5% ப்ரொவைட் பண்ணுமா இல்ல இந்த 4% எஸ்டிமேட்டட் ப்ரொவைட் பண்ணா போதுமா அப்படின்னா 4% ப்ரொவைட் பண்ணா போதும். ஓகேவா? ஈவன் தோ 5% ப்ராஃபிட் ஷேரிங் பிளானா இருந்தா கூட அதுல சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, சோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது எவ்வளவு
அவுட்ஃப்ளோவோ அதுக்கு மட்டும் நீ ப்ரொவிஷன் போட்டா போதும். நீ என்டையர் 5% போடணுன்ற அவசியம் இல்லை. இந்த 15 மந்த்ஸுக்கு நம்ம என்ன சார் பண்றது? 15 மந்த்ஸ் பண்ணணுமா இல்ல 12 மந்த்ஸ் பண்ணணுமா அப்படின்னா ஆத்தர்ஸ்குள்ள சில வியூஸ் வேரியேஷன் இருக்கு. ஓகேவா? சில ஆத்தர்ஸ் வந்து 15 மந்த்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றா, சில ஆத்தர்ஸ் வந்து 12 மந்த்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றா.